மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. ஆண்டவருடைய பிரசனத்தில் வந்திருக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த கடைசி நாளான தியானத்தானன்று ஆண்டவர் நம்மையும் நம் வீட்டாரையும் நாம் செய்கின்ற தொழில் அனைத்தையும் ஆசீர்வதிக்கவும், கடவுளுக்கு உயர்ந்த பிள்ளைகளாக அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இவ்வுலகத்திலே வாழ தூய ஆவியின் துணையை நாம் நாடி என்று குறிப்பாய் பலவீன சுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இறை வார்த்தை கூறுவது போல எங்கே தூய ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு என்று இறை வார்த்தை கூறுவது நம்முடைய வாழ்விலே நிறைவேறும்படியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். யாருக்கு விசுவாசம் உண்டோ அவர்கள் ஆண்டவரின் ஆசிரை பெற்று சாட்சியாக எழுந்து நிற்பார்கள். நம்முடைய வாழ்விலே ஆண்டவரின் அற்புதங்கள் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் மீது நாம் வைத்திருக்கிற அசையாத நம்பிக்கை விசுவாசம் நம்மை அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைக்கும். அந்த முழு விசுவாசத்தோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வேளையிலே ஆண்டவரின் போற்றி புகழ்வோம். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை உற்று நோக்குவோம். கரங்களை இரண்டையும் உயர்த்துவோம். சொல்லுங்க. பிதாவே உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, சத்தமா எல்லாரும் உரத்த குரல் எழுப்பி இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறேன். பரிசுத்தமானவரே உம்மை ஆராதிக்கிறேன். நிரந்தரமானவரே உம்மை ஆராதிக்கிறேன். தூய ஆவியானவரே உம்முடைய அன்பின் நாவினால், உம்முடைய அக்கினிமயமான நாவினால் என் மீது பொழிந்தருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் போதே ஆலோசனை கர்த்தரே ஏழை ஆளுகை செய்யும். கரங்களை தட்டி எல்லோரும் சேர்ந்து
கைகளை தட்டி உற்சாகத்தோடு அனைவரும் சேர்ந்து பாடுவோமா? ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் இயேசு கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் இயேசு கர்த்தரே. ஆவியின் வரங்களில் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். உற்சாகத்தோடு தண்ணீரே எந்தன் தேவாவி, உரத்த குரல் எழுப்பி ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரா என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுவே. ஜீவ தண்ணீராம் என்ற நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றி நான் தேடி தொங்கிட கனி தந்திட, நான் தேடி தொங்கிட கர்த்தரின் கரத்தில் நீக்கும் கணம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நீக்கும் கணம் பெற்றிட. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து சொல்வோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஆவியானவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாய்கள் திறக்கப்பட்டவர்களாக விண்ணக தந்தையை நோக்கி, நமக்கு முன்பாக வீற்றிருக்கின்ற இயேசுவை நோக்கி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 என்று சொல்லி கூப்பிடுவோம். வாய்களை திறந்து கூப்பிடுவோம். ஆவியானவரே என்று கூப்பிடுவோம். ஆவியானவரே, எங்கள் மத்தியில் கடந்து வாரும் என்று சொல்லி கூப்பிடுவோம். சுதிப்போம் சுதிப்போம் சுதிப்போம். இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. சுதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். விண்ணை மண்ணை படைத்தவரே உம்மை போற்றுகின்றோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு ஆண்டவரை போற்றுவோம். எப்பொழுது அவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கின்றன அவரை புகழ்ந்து போற்றி அவரை ஆராதிக்கின்றோம். நம்முடைய பலவீனங்கள் இருந்து, நோய்களில் இருந்து ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகின்றார். ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம். கைகளை தட்டியவனமாய் உற்சாகத்தோடு அனைவரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரை போற்றுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தரு கலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதி வானம் இயேசுவின் நாமம். வானிலும் புவியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம்.
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணைந்த நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரவர்த்தி அல்லேலூயா 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 Hallelujah, 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 sweet, 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 hallelujah. எல்லாரும் கைகளை உயர்த்தவனமாய் வாய்களை திறந்து ஆண்டவரை போற்றுவோமா. ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை நம் வாயில் வைத்து, ஆண்டவரே மை போற்றுகிறோம், ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகின்றேன் இயேசுவே. நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்க்கின்றேனப்பா என்று சொல்லி நம் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவர் எதை தருகின்றாரோ அந்த வார்த்தையை சொல்லி எல்லாரும் கைகளை உயர்த்திய வண்ணமாய் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்துதிப்போம். அந்த நேரத்தில் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஆராதனை, மரியை வாழ்க, ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை நான் கேட்கணும். நீங்க ஸ்துதிக்கிற சத்தத்தை நான் கேட்க வேண்டும். சத்தமா சத்தமா சத்தமாக, இன்னும் சத்தமாக, வெட்கப்படாம ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறோம். உலக அரசியல்வாதிகளுக்கு முன்பாக அல்ல, உலக தலைவர்களுக்கு முன்பாக அல்ல, விண்ணையும் மண்ணையும் அனைத்தையும் படைத்த தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். விசுவாசத்தோடு யாரையும் வேடிக்கை பார்க்காம கைகளை உயர்த்த வண்ணமாய் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் 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 வாய்களை திறந்து உச்சத்துக்கு உச்சமாக சத்தமாக எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஸ்தோத்திரங்கள் தாவே, நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே சுதிக்கிறோம் சுதிக்கிறோம், நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சும்மா அவரை சொல்லி போற்றுவோம். அவரை போற்றுவோமா, அவருக்கு நன்றி செலுத்துவோமா. என்னை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி, என்னை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி, குழந்தை செல்வங்களை தந்தீரே உமக்கு நன்றி, ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றீரே உமக்கு நன்றி. ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து இயேசுவே 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 என்று சொல்லுவோம். இந்த மண்ணுலகத்தில் வாழும் பொழுது அவரை போற்றி புகழுகின்றவர்கள் விண்ணகத்திற்கு செல்கின்ற பொழுது என் தந்தைக்கு முன்பாக அவர்களுக்கு சான்று பகருவேன் என்று சொல்கின்றார் ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரத்தில் ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்கின்றார், என் பெயரின் பொருட்டு யார் சாட்சி சொல்கின்றார்களோ, என் நாமத்தை மக்கள் மத்தியில் யார் உயர்த்துகின்றார்களோ, விண்ணக தந்தையின் முன்பாக அவர்களை நான் சாட்சி சொல்வேங்கிறார் ஆண்டவர். வெட்கப்படாம மற்றவர்களை உற்று பார்க்காம என் தேவன் என்னை ஆசீர்வதித்ததை, என்னை வழிநடத்தியதை உணர்ந்தவனாக ஆண்டவரே நான் போற்ற வந்திருக்கிறேன், உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன், உமது நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறேன். நீர் எனக்கு தேவனாய் இருக்கின்றபடியால் எல்லார் முன்பாக உயர்த்துவேன் என்று சொல்லி அனைவரும் சேர்ந்து இந்த ஆவியானவர் பாடலை கரங்களை உற்சாகத்தோடு அனைவரும் சேர்ந்து பாடுவோமா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேக வல்லமை வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேக வல்லமை வழி நடத்தும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுரூபமாய் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூறல் விழுது. ஹல்லேலூயா. மழை பெய்தா இல்லையா? மழை பெய்யணுமா நிக்கணுமா? ஜெபிச்சா நிக்குமா? யார் ஜெபிக்க வர? முன்னாடி வந்து யாராவது ஒருத்தர் முன்னாடி வந்து ஜெபிக்க வரீங்களா? மழையை நிக்கிறதுக்கு
யார் வரா? மழை நிக்கிறதுக்கு யார் ஜெபிக்க முன்னாடி வரா? யாரும் இல்லை. அப்ப மழை பெய்யட்டும். சத்துருவானுடைய சோதனைகள் தொடர்ந்து நம்ம ஊர்ல இருந்துகிட்டே இருக்கும். இது சாத்தான் பண்றது. ஆண்டவர் கொடுக்கிற அந்த மலையை, இந்த 3 நாள் மழை சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். நம்ம பயன்படுத்துகிற மந்திரங்கள், தந்திரங்கள், எல்லா அசுத்தாவிகளும் ரொம்ப வல்லமையாக செயல்பட்டு இருக்கு. கோயிலை சுற்றி நம்ம வீடுகள்லையும் அது இருக்குது. யாரும் ஜெபிக்கிறதுக்கு ரெடியா இல்லை, உள்ள போகலாம். கவனமாக கேட்கணும். லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுல என்ன சொல்றார் ஆண்டவர்? விண்ணக தந்தையிடம் தூய ஆவியானவரை கேட்போருக்கு தந்தையாம் கடவுள் தருவது எத்துணை உறுதி. நம்ம எதை கேட்டிருக்கோம் பெரும்பாலும்? கடவுள்கிட்ட நீங்க என்ன கேட்டிருக்கீங்க பசங்களா? தம்பி பசங்களா, அவர் பேசிட்டே இருக்கார். என்ன கேட்டிருக்கீங்க கடவுள்கிட்ட? ஏசப்பாட்ட என்ன கேள்வி, என்ன கேட்டிருக்கீங்க? என்ன கேட்டிருக்கீங்க சொல்லுங்க. நல்லா படிக்கணும், வேற? நல்லா புத்தியை தரணும், வேற? யாருக்கு? அம்மா அப்பாவுக்கு? நமக்கா? அம்மா அப்பாவுக்கு நல்ல புத்தியை தரணுமா? வேற என்ன கேட்டிருக்கீங்க பின்னாடிலாம் கடவுள்கிட்ட? நல்ல உடல் சுகம் வேணும், நல்ல புத்தி தரணும் சொல்லிட்டா திருப்பி சொல்றாரு. வேற ஒண்ணுமே கேட்டது இல்லையா கடவுள்கிட்ட? ஆண்டவரே எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், விவசாயம் செழிக்கணும், போக்குவரத்து நல்லா இருக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா விருத்தி அடையணும். இப்படி ஏதாவது ஒண்ணு கடவுள்கிட்ட உலகத்தான காரியங்கள்ல கேட்டிருப்போம். ஆனா ஆண்டவர் எதை கேட்க சொல்றாரு? எதை கேட்கணுமா? தூய ஆவியானவரை கேட்பவருக்கு தந்தையாம் கடவுள் தருவது எத்துணை உறுதி. அப்ப மேலானதை கேட்கணும். எதை கேட்கணும்? அந்த மேலானது எது? தூய, பசங்களை சொல்லுங்க, மேலானது எது? அப்ப நீங்க எதை கேட்க போறீங்க? தூய ஆவியானவரை கேட்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்படித்தானே? என்ன தேவை? எனக்கு இட்லி தான் வேணும்னா கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்? இட்லி தான் கேட்கணும். உப்புமா கேட்பீங்களா? உங்களுக்கு உப்புமா பிடிக்குமா? பிடிக்காது, அப்படித்தானே? எனக்கும் பிடிக்காது. ஏன்னா நானும் ஹாஸ்டல்ல இருந்தேன், அதனால எனக்கும் உப்புமா பிடிக்காது. அப்ப என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பிரியாணி பிடிக்குமா? அப்ப பிரியாணி பிடிக்கும்னா எதை கேட்போம்? பிரியாணியை தான் கேட்போம். அப்ப ஆண்டவர்கிட்ட நம்ம எதை கேட்கணுங்கிறது தெளிவா இருக்கணும். எதை கேட்கணும்? தூய ஆவியானவரை கேட்கணும். அப்ப அந்த தூய ஆவியானவரை கேட்பதற்கு முன்பாக என்ன இருக்கணும்? தாகத்தோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? தாகத்தோடு இருக்கணுமா? தாகத்தோடு இருந்தா தானே தண்ணி குடிக்க முடியும். எனக்கு பசியே இல்லை, நிறைய சாப்பாடு, பிரியாணி, நண்டு, மீன், கறி குழம்பு, வேற என்னென்ன நிறைய இருக்குது, எல்லாம் வச்சிருந்தா எனக்கு இது வரைக்கும் ஃபுல் ஆயிடுச்சு, நான் சாப்பிட தோணுமா? சே அதெல்லாம் வேணாம், எனக்கு ஃபுல்லா இருக்கு, இது வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். என்னதான் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தாலும் நான் எதையும் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன இல்லை? பசி இல்லை. எனக்கு தண்ணி குடிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தாகம் இல்லை. அப்ப தாகம் இல்லாம, பசி இல்லாம நான் உணவு அருந்த மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். அதுபோல எனக்கு தூய ஆவியானவர் வேணும்ங்கிற ஒரு தாகம் இல்லைன்னா கேட்போமா? கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். தெளிவா சொன்ன, கேட்க மாட்டோம். தூய ஆவியானவர் என்ற ஒரு தாகம் எனக்குள்ள இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன்? கேட்க மாட்டேன். எனக்கு உலகத்தான காரியங்களை மட்டும்தான் கேட்பேன்.
அப்ப ஆண்டவர் இந்த நாள்ல தூய ஆவியின் அக்கினியாய் வருவார். அப்ப அக்கினியாய் வரக்கூடிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள செயல்படணும்னா, என் குடும்பத்துக்குள்ள செயல்படணும்னா, என் தொழில எனக்குள்ள செயல்படணுமா, எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னா, என்னை வழிநடத்த வேண்டும் என்றால், எனக்கு ஒரு நல்ல ஒரு துணையாக இருந்து என்னைய ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி செய்யணும், என்ன செய்யணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னா எனக்கு யார் தேவை? தூய ஆவியானவர் தேவை. அப்ப அந்த தூய ஆவியானவர் மேலானதை கேட்கணும். அப்படி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இருக்கணும்? தாகம் இருக்கணும். ஆண்டவர் இப்பதான் அருத்தந்தை ஃபாதர் என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு ஜெபிக்க சொன்னார். அப்படித்தானே? நிறைய பேருக்கு வெட்கம், சங்கட்டம், அடுத்தவங்க என்னங்க சொல்லுவாங்களோ அப்படின்னு. அப்படித்தானே? பக்கத்தில் பார்க்குறீங்க, அடுத்தவங்க கை தூக்குனா நானும் கை தூக்கும். அப்போ எனக்குள்ள என்ன இல்லை? தாகம் இல்லை. இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஆனால் நம்ம என்ன சொல்ல மாட்டேங்கிறோம்? வாய்ஸ் இப்படி தான் போகுது, இயேசுவே இயேசுவே இயேசுவே. அவர் என்ன சொன்னாரு? சத்தமா கூப்பிடுங்க. விண்ணுலகத்தில் என்ன செய்ய போறோம்? நீங்களும் நானும் பரலோகத்துக்கு தானே போறீங்க. எல்லாரும் பரலோகத்துக்கு போறோமா, நரகத்துக்கு போறோமா? பரலோகத்தில் என்ன செய்ய போறோம்? பிரியாணியா சாப்பிட போறோம்? என்ன செய்ய போறோம்? ஆண்டவரை பார்க்க போறோம். பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். வானதூதர்கள் என்ன செய்யறாங்க? துதித்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன துதிக்கிறாங்க? தூயவர் தூயவர், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்ட்டு. அப்ப அங்க என்ன செய்ய போறோமோ இங்க செய்யலைன்னா அங்க போய் என்ன பண்ணுவோம்? கையை கட்டிக்கிட்டு உட்காந்துருப்போம், இல்லாட்ட நிற்போம். எல்லாரும் துதித்து கொண்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் வாயை மூடிக்கிட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு பிராக்டிஸ் இல்லை. ஹல்லேலூயான்னு சொல்ல வாய் வரமாட்டேங்குது, கையை தூக்க வரமாட்டேங்குது கையை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வேணும் என்ற ஒரு தாகம் எனக்குள்ள இருக்கணும். அந்த துணையாளர் எனக்குள்ள வேணும் என்ற ஒரு தாகம் இருக்கணும். அப்பதான் அந்த தூய ஆவியானவர் எனக்குள்ளாக வரும். அவர் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். நீங்க கூப்பிடாம, நீங்க ஒரு கல்யாணம் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு காது குத்து வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வச்சிருக்கீங்க, அல்லது நீங்க முதல் திருவிருந்து வச்சிருக்கீங்க, நீங்க கூப்பிடாம நான் வருவேனா? வரமாட்டேன். ஏன்? எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கு. அப்படித்தானே? என்னை கூப்பிடாத வீட்டுக்கு நான் ஏன் போகணும்? சொல்றீங்கல்ல நீங்க அடுத்தவங்க பக்கத்து வீட்டில், அவன் எங்க கூப்பிட்டா நான் ஏன் போகணும்? நான் ஏன் சீர் செய்யணும்? நான் ஏன் மொய் வைக்கணும் அப்படின்னு அடுத்தவங்கள சொல்றோம்ல. ஏன்னா எனக்கு என்ன கூப்பிடல. அப்ப தூய ஆவியானவரை கூப்பிடும் பொழுது, தூய ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள அபிஷேகமாக, அக்கினியாக, ஜீவ தண்ணீராக எனக்குள்ள வாங்க அப்படின்ட்டு நாம் அவரை கூப்பிடும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அழைக்கும் பொழுது நம்மோடு கூட வருகிறார். அப்ப எனக்குள்ள என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் தாகம் இருக்கணும். எனக்குள்ள யாரு எனக்கு வேணுங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கணும். இந்த உலகத்தான காரியங்கள் அல்ல, எனக்கு தூய ஆவியான மட்டும் இருந்தா போதும். அந்த தூய ஆவியானவர் என்னை வழி நடத்துவார். இப்ப எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சா எப்படி இருக்கும்? நாளைக்கு ஒரு காலைல 5 மணிக்கு எர்த்குவேக் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் முன்னாடியே வெளிப்படுத்திட்டார்னா நான் என்ன பண்ணுவேன்? அலர்ட்டா இருப்பேன். 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு கோயிலுக்கு அந்த பக்கம் போயிடுவேன். அப்படித்தானே? எது பக்கம் சுற்றி எதுவுமே இல்லாத, பில்டிங் இல்லாத, எது மரம் மட்டும் எதுவும் இல்லாத இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? சேஃபா இருப்பேனா? ஏன்? எனக்கு முன்னாடியே தூய ஆவியானவர் கனவுகள் மூலமாக, காட்சிகள் மூலமாக, தீர்க்க தரிசனம் மூலமாக எனக்கு வெளிப்படுத்திட்டார். நாளைக்கு உதாரணத்துக்கு நாளை காலையில் 5 மணிக்கு என்ன நடக்க போகுது? நிலநடுக்கம் நடக்க போகுது. அதனால நீ எப்படி இருக்கணும்? அலர்ட்டா இருக்கணும். இந்த மாதிரி நாளைக்கு உனக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடக்க போகுது 12 மணிக்கு அப்படின்னு எனக்கு ஆண்டவர் உணர்த்தி இருந்தாரா, நான் என்ன பண்ணுவேன்? பைக்கை தொடுவேனா? தொட மாட்டேன். அப்ப நான் எப்படி இருப்பேன்? அலர்ட்டா இருப்பேன். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? வேணும் தானே? அதுக்கு நம்ம என்ன போவோம்? எங்கே போவோம்? ஓகே, அங்கதான் போகணும். ஆனா பொதுவா எங்க போவோம்? குறி கேட்க போவோம். அப்படித்தானே? எங்க போவோம்? குறி கேட்க போவோம். மனிதர்களை தேடி போவோம்.
தீய மனிதர்களை தேடி போவோம். ஆனா ஆண்டவர் நாள் என்ன சொல்றார்? அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு ஈஸியான வாழ்க்கை எனக்கு எதுவும் தேவையில்லை. பரிசுத்தம் என்னை வழி நடத்துவார். அவர் என்ன வேணுங்கிறத எனக்கு சொல்லித் தருவார். அப்படிப்பட்ட ஒரு தூய ஆவி எனக்கு வேணும்னா, அந்த ஒரு அக்கினி அபிஷேகம் எனக்குள்ள வேணும்னா, எனக்குள்ள தாகம் இருக்கணும். எனக்கு நான் யாரை கேட்கிறேங்கிறத ஒரு தீர்க்கமான முடிவு இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மட்டும் போதும். இப்பொழுது நம்ம வருவோம் திருத்தூதர் பணிகள் நூல்ல 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். திருத்தூதர் பணிகள் நூல்ல 1ஆம் அதிகாரம், திருத்தூதர்கள் பணிகள் நூல்ல 1ஆம் அதிகாரத்துக்கு எடுத்தோம்னா 8வது வசனத்துல, ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாய் திகழ்வீர்கள். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? பயந்து போயிருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? அதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க? தைரியமா போனாங்க. எதை பத்தியும் கவலைப்பட, உயிரை பத்தியும் கவலைப்பட தேவை, கவலைப்படல, தைரியமா இருந்தாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? தூய ஆவியின் அபிஷேகத்தை, அக்கினி அபிஷேகத்தை பெற்ற பிறகு எப்படி இருந்தாங்க என்றது மிக மிக முக்கியம். ஏன்னா அந்த அக்கினி நெருப்பாய் வரக்கூடிய தூய ஆவியானவரை நம்ம கூப்பிடுறோமா? ஒவ்வொரு நாளும் அழைக்கிறோமா? ஆண்டவரே எனக்கு முன்பாக செல்லுங்க, நான் என்ன சொல்லணும், என்ன செய்யணும், என்ன ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டு 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 செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அப்ப எப்படி இருந்தவங்க எப்படி ஆனாங்க? அப்ப அந்த அப்போஸ்தலர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருந்தவர்கள், தூய ஆவியானவரின் அந்த அக்கினி நெருப்பு அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற பொழுது அவர்கள் தைரியத்தோடு போனார்கள். எதை பத்தியும் கவலைப்படல. ஆக இந்த நாள்ல நம்ம சிந்திக்கக்கூடிய தலைப்பு, இப்பதாங்க நம்ம லைனுக்கே வர்றோம், தலைப்புக்கே வர்றோம். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். திருத்தூதர்கள் பணி 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை, மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். எப்படி போன்ற நாவுகள்? நெருப்பு போன்ற நாவுகள். தீய தொட்டு பார்த்திருக்கீங்களா? தீய தொட்டு பார்த்திருக்கீங்களா? பிள்ளைங்களா, பசங்களா, இளையோர்கள் தொட்டு பார்த்தது இல்லையா? தீப்பெட்டி பொறுத்திருக்கீங்களா? இல்லை லைட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்களா? தீப்பெட்டி யூஸ் பண்ணுவீங்களா? அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, அங்கே அது கொடுப்பாங்க, கடைசியில் கொடுப்பாங்க. தீப்பெட்டி பொருத்தி வச்சுருக்கீங்களா? சின்ன குழந்தைகள் தீ இருந்துச்சுன்னா சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுங்க, போய் கையை வச்சுட்டு என்ன ஆகும்? சுடும். இந்த சாதாரண நெருப்புக்கே என்ன ஆகுது? சுடுது. இது எப்படி போன நெருப்பு? அக்கினி நெருப்பு. அவர்களுக்குள்ளாக வந்த பொழுது அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். எப்படி பார்க்கப்படுகிறார்கள்? பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அப்ப தூய ஆவியான அக்கினி அபிஷேகம் எனக்குள்ளாக வரும் பொழுது பாவம் உள்ள இருக்க வாய்ப்பு இல்லை. பாவம் எனக்குள்ளாக இருக்க வாய்ப்பு இல்லை. நான் ஒரு முறை இந்த மாதிரி ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தூய ஆவின அபிஷேக பாடலை பாடும் பொழுது அங்க ஒரு சகோதரி உருண்டு பரண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? தீ ஆவி ஏன் இருக்க முடியாது? தீ ஆவி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்க முடியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்க முடியுமா? முடியாது. அப்ப அங்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க அக்கினி அபிஷேகத்தை, ஐயோ சுடுதே, எரியுதே எரியுதே எரியுதேன்ட்டு அந்த சகோதரி கத்த ஆரம்பிக்கிறார். ஏன்? அந்த அக்கினி நெருப்ப அவர்களால தாங்க முடியவில்லை. அப்ப அந்த அக்கினி நெருப்பு நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றது. என்ன பண்ணுமா? முதல்ல சுத்தமாக்குகிறது. போகி பண்டிகை ஒண்ணு இருக்கு தெரியுமா பசங்களா? போகி பண்டிகையில என்ன பண்ணுவோம்? எரிப்போம். என்ன பண்ணுவோம்? பழசெல்லாம் எரிச்சிருவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் பழசெல்லாம் எரிச்சிருவீங்களா? என்னென்னத்தை எரிப்பீங்க போகி பண்டிகையில? டயரு தானே எரிப்பீங்க. பாய், பழைய பாய், தலையாணி, பழைய தலையாணி, துவைக்காத தலையாணி வருஷ கணக்கில் வச்சிருந்தது. வேற
போர்வையும் எரிப்பீங்களா? ஹாஸ்டல்ல உள்ளதையா இல்லை உங்களது எரிப்பீங்களா? பழசு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? எரிச்சிருவோம். அப்ப எரிக்கும் பொழுது நம்மளும் குப்பையை, நிறைய குப்பையா இருக்கு வீடெல்லாம், அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கூட்டி குமிச்சு தீ வச்சிருவோம். நான் ஒரு போன வாரத்தில் ஒரு சகோதரி இறந்து போயிட்டாங்க எங்க பங்குல. அப்ப அந்த ரொம்ப புண்ணெல்லாம், கை காலெல்லாம் புண்ணா வந்துருச்சு. அப்ப அவங்களோட இருந்த எல்லா ஆடைகளையும், அவங்களோட பயன்படுத்த எல்லாத்தையும் கொண்டு இறந்த உடனே போய் என்ன பண்ணாங்க? தீ வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த நோய் மற்றவங்களை பரவக்கூடாதுங்கிறதுக்காக. அதோட சேர்த்து என்ன பண்ணாங்க? அவங்க வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸு, அவங்க வச்சிருந்த டாக்டருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் போய் போட்டு எரிச்சிட்டாங்க. அப்புறம் திருப்பி அவங்க போய் என்ன அப்ளை பண்ணாங்க? டெத்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்ல. அப்போ அவங்க என்ன கேட்டாங்க? முதல்ல எந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்க, அதோட ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொண்டு வாங்குங்கும் பொழுது என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆச்சு. என்னாச்சு? எல்லாம் பஸ்பமாயிடுச்சு. எல்லாம் பஸ்பமாச்சு. அப்ப பரிசுத்த ஆவியானவர், அந்த அக்கினி நெருப்பு எனக்குள்ளாக வரும் பொழுது நான் என்ன பண்ணப்படுகிறேன்? பரிசுத்தமாக்கப்படுகிறேன். எப்படி ஆக்கப்படுகிறேன்? பரிசுத்தமாக்கப்படுகிறேன். அப்ப எனக்குள்ளாக தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார்னா, நான் ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்குள்ளாக ஈடுபட்டு இருக்கிறேன் என்றால், அல்லது எனக்குள்ளாக பாவ பழக்க வழக்கம் என்று இருக்கிறது என்றால், தூய ஆவியை சொல்லிக்கிட்டே இருப்பார். அது செய்யாத, அது தப்பு. நீ பொய் சொல்லாத, அது தப்பு, அது பாவம், நீ அந்த செயலை செய்யாத என்று எனக்குள்ளாக தூய ஆவியர் என்ன பண்ணுவாரு? தூண்டி கொண்டே இருப்பார். அது செய்யாத, அது தப்பு. அப்படி நினைச்சிருக்கீங்களா? லைட்டா திருடும் போது பசங்களா ஏதாவது திருடி இருக்கீங்களா? திருடும் போது உள்ள என்னாகும்? டப்பு டப்புன்னு அடிக்குமா? அப்ப என்ன பண்ணுது? உள்ள தூய ஆவியான் சொல்லிக்கிட்டே இருப்பார், அது என்ன பண்ணக்கூடாது? திருடக்கூடாது, திருடக்கூடாது. அப்ப முதல் வேலை நம்மை பரிசுத்தப்படுத்துவது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், வாசிங்க. அவரவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும், தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும். அந்த நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும். அந்த நெருப்பு அவரவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும். அப்ப தங்கத்தை பார்த்திருக்கீங்களா? தங்கம் என்ன பண்ணும்? தங்கத்தை உருக்கும் பொழுது எப்படி உருக்குவாங்க? அதிக நெருப்பு கொண்டு உருக்குவாங்க. அப்ப அது பழைய அழுக்கெல்லாம் வெளியேறிடும். அப்ப சுத்தமான தங்கம் அங்கே இருக்கும். அதே போலத்தான் அது இரும்ப உருக்குனாலும் சரி, அல்லது மற்ற எந்த பொருளை உருக்குனாலும் சரி, அது எதுல உருக்கப்படுகிறது? நெருப்புல. நெருப்புல பரிசுத்தப்படுத்துகிறது. அப்ப தூய ஆவியானவர் நெருப்பு வழியாக நமக்குள்ளாக வரும் பொழுது நம்மை அழிப்பதற்காக அல்ல, பரிசுத்தப்படுத்துவதற்காக. அப்ப நெருப்புல நான் இருக்கும் பொழுது என்னை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்துகின்றார். எப்படி ஒரு தங்கம் அந்த நெருப்புல புடமிடப்படுகிறதோ அதே போல ஆண்டவர் என்னை சுத்திகரிக்கின்றார் தூய ஆவியின் வழியாக. இதுக்கு இன்னொரு ஒத்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஏசாயா புத்தகத்துல 6ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள்ல வாசித்தோம் என்றால், ஏசாயாவை ஆண்டவர் அழைப்பார். அப்ப வானதூதர் ஒரு கொரடை எடுத்துக்கொண்டு நெருப்பை எதுல வைப்பாரு? அவருடைய நாவில வைப்பார். அப்ப அதுக்கு முன்னாடி அந்த இறைவாக்கினரை பார்த்தீங்கன்னா பயந்து போயிருப்பார். நான் தகுதியற்றவன், எனக்கு வேணாம் அந்த அழைப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதே இறைவாக்கினர் அவர் அந்த பரிசுத்த ஆவியானவர் தீய நாவில் வைத்த பிறகு அவர் என்ன சொல்லுவார்? இதோ நான் அடிமை, நான் வருகிறேன், என்னை அனுப்பும். யாரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது இதோ நான் வர்றேன், அப்படி தைரியமாக வருவார். அங்கே சுத்திகரிக்கப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த அக்கினி நெருப்பாக எனக்குள்ளாக வரும் பொழுது எனக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு நடக்கின்றது. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார், சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார். ஒரு கொஞ்சோடு ஒரு கிளாஸ்ல தண்ணி, ஒரு நல்ல கலங்கின தண்ணியை உள்ள வச்சுட்டு ஒரு டேப்பை திருவிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் எல்லாம் எல்லாம் அந்த பழைய தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டு அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆயிரும்? தெளிவாயிரும்.
அப்படிதான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் என்னை சுத்திகரித்து கொண்டே இருக்கின்றார். அதே போலதான் மலாக்கி எழுதப்பட்ட புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை வாசித்தோம் என்றால், அவர் சுத்திகரிக்கும் அக்னி போல இருப்பார். நம்முடைய பாவத்தை எரிப்பார், அகந்தையை எரியப்படும், அசுத்தம் நீங்கும், பரிசுத்தம் நமக்குள்ளாக கடந்து வரும். இது எப்ப நடக்கும் என்றால், தூய ஆவியாரின் அக்னி அபிஷேகம் எனக்குள்ளாக வரும் பொழுது. உங்களுக்கு வேணுமா? அதை நாம் பெற்றுக்கொண்டோம். எப்ப பெற்றுக்கொண்டோம்? எப்ப பெற்றுக்கொண்டோம்? கொஞ்சம் டவுட். எப்ப பெற்றுக்கொண்டோம்? சவுண்ட சத்தமா கேட்கல. எப்ப பெற்றுக்கொண்டோம்? சொல்லுங்க பசங்க, நீங்க சொல்லுங்க, நல்ல பசங்க. திருமண கரைய கரையுது, கை தடுவான்னு. எப்ப பெற்றுக்கொண்டோம்? குருவானவர் என்ன அந்த அபிஷேக தைலத்தை எங்க பூசுவாரு? உச்சந்தலையில பூசி என்ன சொல்லுவாரு? நீ இன்று முதல் குருவாகவும் இறைவாக்கினராகவும் அரசராகவும் அருள்பொழிவு செய்யப்படுகிறீர். அப்ப திருமுழுக்குல நாம் பெற்றுக்கொண்டோம். உறுதி பூசுதல்ல உறுதி செய்யப்பட்டோம். எதுக்கு? இனிமே நீ தனியா போகலாம் உலகத்துல. நீ மற்றவங்க இயேசுவே கிடையாது என்று சொன்னாலும், மற்றவங்க நம்முடைய நம்பிக்கைக்கு குலைத்தாலும் நீ தைரியமா போகலாம். ஏனென்றால் நீ உறுதி செய்யப்பட்டாய். உனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு துணையாளராக, உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக உனக்கு துணையாக வருவார் என்று சொல்லி உறுதி செய்யப்பட்டு போருக்கு அனுப்புகிறோம். அதுதான் உறுதி பூசுதல். அப்ப அந்த தூய ஆவியானவர் பெற்றுக்கொண்டோம். வீட்டுல, உங்க வீட்டுல எல்லா வீட்டுல கேஸ் இருக்குதா? கேஸ் இருக்குதா? இருக்குது. யாருக்காவது இல்லையா? தட்டுப்பாடு இருக்குதா? சரியான தட்டுப்பாடு ஏதோ உங்களுக்கு சொல்றாங்க, எங்கன்னு தெரியல. ஒரு ஹாஸ்டல்ல இருக்கும், சோறாக்கம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம்? கேஸ் இல்லைன்னா விறகு தான். விறகுல நீங்க எங்க அம்மா நான் உதவி பண்ணும் பொழுது விறகு அடுப்பு என்ன பண்ணோம்? பக்கத்துல இருந்து என்ன பண்ணோம்? தட்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணோம்? ஊதாங்கொள்ள ஊதிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? அனல் நல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே விட்டோம்னா அமர்ந்து போகும், சாம்பலாயிரும். அவ்வளோதான். ஒரு 1/2 மணி நேரத்தில் அப்படியே மேலே சாம்பல் படியும், அப்படியே உள்ள படியும், கடைசியாக ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதே போலத்தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன கொண்டோம்? பெற்றுக்கொண்டோம். எப்பொழுது? சொல்லுங்க, எப்பொழுது பெற்றுக்கொண்டோம் பரிசுத்த ஆவியானவரை? திருமுழுக்கின் போது. உறுதி செய்யப்பட்டது எப்பொழுது? உறுதி பூசலும் போது. அப்படியே விட்டோம்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன அவர் என்ன நினைப்பாரு? எனக்கு ஒருத்தரும் கூப்பிடலப்பா. அப்போ ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு கணபொழுதும் அவரை அழைக்க வேண்டும். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை உங்களுக்கு எனக்கு என்ன சொன்னாரு? விட்டுட்டு சென்றார். நான் போயிட்டு உங்களுக்கு தூய ஆவியானவரை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அப்ப பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு? சுத்திகரிக்கின்றார். மேலுமாக அவர் அக்கினியாக வருகிறார். எப்படி வர்றாரு? அக்கினியாக. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம் என்றால், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என்ன சொல்லுவார்? நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பாரா? தூய ஆவி என்னும் நெருப்பால். நெருப்பால். தூய ஆவி என்னும் நெருப்பால். நெருப்பு நம்மளை என்ன பண்ணுறோம்? சாதாரண நெருப்பு சுற்றும். சாதாரண நெருப்பு நீங்க உள்ள போனா என்ன ஆகும்? கரிகிறோம், தோல் கரிகிறோம், அப்புறம் மொத்தமா எரிச்சிரும், சாம்பல் ஆயிரும். ஆனா தூய ஆவியானவரை நெருப்பு என்ன ஆகும்? சுத்திகரிக்கும். இப்ப நெருப்போட சேர்ந்தா என்ன ஆகும்? அது சேர்ந்துதான் எரியும். அதே போல எனக்குள்ளாக அந்த தூய ஆவியானவர் நெருப்பு எரிய 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 நானும் தூய ஆவியானவரும் இரண்டரை கலக்கும் பொழுது எனக்குள்ளாக என்னாகும்? அக்கினி பற்றி எரியுமே தவிர நான் ஒரு நாளும் என்ன சாகடிக்கப்படுவதற்கு இல்லை. அப்ப எனக்குள்ளாக என்ன வேணும்? அந்த தூய ஆவியின் அக்கினி அபிஷேகம் எனக்குள்ளாக வேணும் என்று ஆண்டவர் இந்த நாளில் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த அக்கினி நெருப்பாக இருக்கிறவர் என்னை என்ன பண்ணுவாரு? வழி நடத்துவார். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் என்னை என்ன பண்ணுவாரு?
வழி நடத்துவார். இஸ்ரேல் மக்கள் எப்படி போனாங்க நைட்ல? இஸ்ரேல் மக்கள் எப்படி போனாங்க நைட்ல? கேண்டில் வச்சா நெருப்பு தூணு வழிகாட்டுச்சு, அப்படித்தானே? ஒரு பெரிய நெருப்பு தூணு நடந்துகிட்டே போனாங்க. அப்ப நமக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. நைட்ல, பகல்ல என்ன இருக்கு? சூரியன் மேக ஸ்தம்பமாக இருந்தான். பகல்ல சூரியன் இருக்குது, வெளிச்சம் தெரியும். ஆனா நைட்ல வெளிச்சம். வெளிச்சத்துக்கு என்ன பண்ணாரு ஆண்டவர்? அக்கினி நெருப்பாக. அப்ப இஸ்ரேலை வழிநடத்தவன் யாரு? கடவுள். அப்ப நமக்கும் வழி நடத்தக்கூடிய தேவன் தூய ஆவியானவர். அந்த அக்கினி மயமாக நமக்குள்ளாக வழி நடத்துகின்றார். அப்ப குழப்பத்திலிருந்து வழி பிறக்கும், இருளிலிருந்து ஒளி உண்டாகும், சந்தேகத்திலிருந்து ஒரு தெளிவு உண்டாகணும்னா தூய ஆவியானவரின் வழி நடத்துதல் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த தூய ஆவியானவர் என் இதயத்தை எரிய வைப்பவர், என்னுடைய இதயத்தை எரிய வைப்பவர். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, லூக்கா எழுதப்பட்ட நற்செய்தியில 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசித்தோம் என்றால், இது எம்மாவு சீடர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ எம்மாவு சீடர்கள் என்னாச்சு? எம்மாவு சீடர்கள், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் சரி நம்ம பொழப்ப பார்க்கலான்ட்டு அவங்க எல்லாம் மீன் பிடிக்க அவங்க வேலையை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களோடு என்ன சொல்றாரு? உறவாடுகிறார். சொல்றார் அந்த சொன்ன ஒவ்வொரு இறை வார்த்தையும் சுட்டி காட்டுகின்றார். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நம்முடைய இதயம் பற்றி எரியவில்லையா? நம்முடைய இதயம் பற்றி எரியவில்லையா? அப்ப நமக்குள்ள அந்த தாகம் இருக்குதா? நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் தீ கொழுந்து விட்டு எரிகிறதா? எதற்கு? பரிசுத்தமாக வாழ, கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படிந்து நடக்க, இதோ சாட்சிய வாழ்வு வாழ நம்முடைய இருதயம் பற்றி எரிகிறதா? ஆண்டவர் சொல்வார், தந்தை மகன் தூய ஆவியான் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், இயேசுவை பற்றி அறிவியுங்கள் என்று சொன்னார். அப்ப எனக்குள்ள அந்த தாகம் இருக்குதா? பற்றி எரிகிறதா இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல? அப்ப எரியலைன்னா எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அனல் அபிஷேகமாக இல்லை, அப்படியே சாம்பலாய்கிட்டே இருக்கிறது. அப்படியே அவர் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அப்ப எனக்குள்ளாக அந்த தூய ஆவியானவரின் நெருப்பு பற்றி எரியணும்னா இன்னும் இறைவனுடைய வார்த்தை. அப்ப எது பற்றி எரிய செய்து? ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக இறை வார்த்தையை தான் சொல்றார். நான் சொன்னேனே, இது ஞாபகம் இல்லையா? அப்ப இறை வார்த்தை நமக்கு பற்றி எரிய செய்யும். அடுத்தபடியாக தேவ வசனம், எரேமியா 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசித்தோம் என்றால், என் வார்த்தை அக்கினியா இல்லையா, அக்கினியை போல் இல்லையா என்று சொல்லுவார் இறைவாக்கினர். அப்ப நம்முடைய இறை வார்த்தை சில நேரத்தில் நம்மளை குத்து தெரியுமா? ஆமா தானே? 10 கட்டளையில் என்ன சொல்றது? பொய் சொல்லாதே, கொலை செய்யாதே. அப்ப கொலை செய்யும் பொழுது நமக்கு என்ன வருது? இதயம் குத்தப்படுகிறதா? இதயம் குத்துதா? அடுத்தவங்கள்ட்ட பொருளை திருடும் பொழுது நமக்குள்ள என்ன தோணு? உள்ள இதயத்துக்குள்ள என்ன இருக்குது? ஆகா, தப்பு பண்ணிட்டோமே என்ற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குதா? அப்ப இறை வார்த்தை நம்மை அக்கினிமயமாக குத்தி ரெண்டு பக்கம் கருக்குள்ள வாளை போல கூர்மையானது என்று சொல்லித் தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை வளப்படுத்துகின்றார். இந்த அக்கினிமயமான பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தை வளப்படுத்துகின்றார். எப்படி பொன் நெருப்பினால் சுத்தம் பண்ணப்படுகிறதோ அதே போல உங்களுடைய விசுவாசமும் பரிசுத்தமாக்கப்படும், உங்கள் விசுவாசமும் சுத்திகரிக்கப்படும் என்று சொன்னார். கடைசியாக சாட்சிய வாழ்வு வாழ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழி நடத்துகின்றார். இந்த அக்கினிமயமாக நமக்குள்ளாக வருகிறவர், ஜீவ தண்ணீராக வருகிறவர், சாட்சிய வாழ்வு வாழ, மறு கிறிஸ்துவாக வாழ இதை இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ இப்படித்தான் வாழணும் என்று நமக்கு கற்றுத்தருகின்றவர். இந்த தூய ஆவியானவர் தான் தன்னுடைய கொடைகளையும் கனிகளையும் வரங்களையும் கொடுத்து நீ இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சாட்சிய வாழ்வு வாழ நமக்கு அவருடைய கொடைகளை தருகின்றார், அவருடைய கனிகளை தருகின்றார். அவருடைய எல்லா காரியத்தை நமக்கு தந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்கின்ற நம்முடைய துணையாளர், நம்முடைய தேற்றரவாளர்,
அந்த தூய ஆவியானவராகிய துணையாளர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஆராதனை. இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா. 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 எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம் சத்தமில்லாமல் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த அக்கினி மயமாக வருகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவை. வாஞ்சியோடு இருக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு இந்த உலகத்தான காரியங்கள் வேண்டாம், எனக்கு தூய ஆவியானவர் மட்டும் போதும். ஏன்னா அது இருந்தா எனக்கு எல்லாம் கிடைக்கும், அது இருந்தா எல்லாம் கிடைக்கும். ஒரு முறை அரசன் ஒரு கிராமத்தில் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது ஏதாவது ஸ்ட்ரீட் லைட் கொடுங்க, ரோடு சரியில்லை, அப்புறம் தண்ணி வரல அப்படின்ட்டு அரசனுக்கு மனு எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஒன்றும் கேட்கல, ஒன்றும் நடைபெறல. கடைசியாக என்ன பண்ணாங்க, சரி நம்ம ஊர் திருவிழா வருது, அரசனையே கூப்பிடுவோம்னு சொல்லி எல்லா ஊர் மக்கள்லாம் டிசைட் பண்ணி அரசனை இன்வைட் பண்ணாங்க. அரசனை இன்வைட் பண்ணோன்னு என்னாச்சு, திருலைட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, ரோடு வந்துருச்சு, தண்ணி ரெகுலராக வந்துருச்சு. அப்போ எதை கேட்கணும், அவரையே கூப்பிடுவோம், அவர் எல்லாத்தையும் பண்ணுவார். சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்ம கேட்க வேணாம், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு தூய ஆவியானவர் கேட்போம். கண்களை மூடுவோம். தேவனே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது இந்த 3 நாட்கள் எங்களோடு கூட இந்த கிருபைக்காக நன்றி. இந்த தூய ஆவியானவரை துணையாளரை இந்த நாளில் ஆண்டவரே வாஞ்சியோடு கேட்கிறோம். நீங்கள் இங்கே வந்தால் போதும், நீங்கள் ஒருவர் மாட்டும் போதும் ஆண்டவரே. நெருப்பாக, அக்கினி நெருப்பாக, ஜீவ தண்ணீராக ஆராய் பெருக்கெடுத்து ஓடட்டும். இந்த பரிசுத்தமாக்கப்பட சாட்சிய வாழ்வு வாழ ஆண்டவரே, இதோ உமது நாமத்துக்கு மகிமைக்கு வாழ அந்த தூய ஆவியானவராக துணையாளர் எங்களோடு கூட என்றும் இருப்பாராக. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 இப்பொழுது கரங்களை தட்டி கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பாடலை பாடி ஆராதிக்க போறோம். இதோ வாஞ்சையோடு அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. சொல்லுவோம், அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஒரு மாற்றுமானவரே, ஆவியானவரே, ஒரு மாற்றுமானவரே. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. பாடுவோம் எல்லாரும். அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. கரங்களை தட்டி எல்லோரும் சேர்ந்து யோர்தான் ஆற்றில் இறங்கிய தெய்வமே, எங்கள் மேலும் இறங்குவீரே. யோர்தான் ஆற்றில் இறங்கிய தெய்வமே, எங்கள் மேலும் இறங்குவீரே. ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. சொல்லுங்க எல்லாரும். அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. ஆராதனை, 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 கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. கரங்களை தட்டி தூய ஆவியானவரே, உம்முடைய அக்கிமணியமான நாவுகளால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இதோ பெந்தகோஸ்தின் நாளின் பொழுது சீடர்கள் மீது இறங்கிய தெய்வமே, இதோ எங்கள் மீதும் உம்முடைய அக்கினிமயமான நாவுகளால் நிரப்பும். பெந்தகோஸ்து நாளிலே இறங்கி நீரே, எந்த கோஸ்த நாளிலே இறங்கி நீரே, எங்கள் மேலும் இன்று இறங்கும் அப்பா.
எங்கள் மேலும் இன்று இறங்குமப்பா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமப்பா. சொல்லுங்க எல்லாரும். நாவு வடிவிலே இறங்குமப்பா. அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. எல்லாரும் சேர்ந்து அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாரும். கரங்களை தட்டி அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. கரங்களை உயர்த்தி அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா. அபிஷேக வல்லமை தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 தூய ஆவியானவர் அக்னிமயமானவர். நம்மளுக்குள்ளாக வந்து நம்மை சுத்திகரிப்பார், நமக்குள்ளாக தங்கக்கூடியவர். அதனாலதான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் நம்ம 16ஆம் வசனத்தில் நம்ம இயேசு சொல்வார், எங்க அப்பாட்ட கேட்பேன், நான் தந்தையிடம் கேட்பேன், அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? தூய ஆவி என்ற துணையாளர் கொடுப்பார். அவர் எங்க இருப்பாரு? எப்ப மட்டும் இருப்பாரு? எப்போதுமே எப்போதுமே என்னோடு இருக்கக்கூடியவர் யாரு? நல்லா யோசித்து பாருங்க. பிள்ளைகளை பெற்றவங்க நீங்கள், பிள்ளைகள் எப்போதும் உங்களோட இருக்க போகிறதில்ல. கரெக்டாக? காலையில் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். அதே போல் கல்யாணம் பண்ணிட்டா கிளம்பிட்டு போயிருங்க, டாட்டா பாய் பாய் அப்படின்ட்டு. சரிங்களா? கல்யாணம் பண்ணியிருக்கிறோம், கணவர் 24 மணி நேரம் கூட இருக்க முடியுமா? மனைவி கூட இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர், சரிங்களா, நம்மளுக்கு ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறாங்க. 3ஆம் ஆளான கடவுள் எனக்குள்ள. ஞாபகம் வச்சுக்கோங்க, 3ஆம் ஆன கடவுள் எனக்குள்ள. அதனால சொன்னார் ஏசப்பா, நான் போகிறேன், ஆனால் எங்கள் அப்பாட்ட கேட்பேன். எங்கள் அப்பா என்ன சொல்கிறார்? 3ஆம் ஆளான நபரை தூய ஆவியான உங்களுக்குள்ள அனுப்புவார். அவர் தூய ஆவியானவர் நபர், ஒரு பர்சன், ஒரு ஆள் தத்துவம் உடையவர். புரியுதுங்களா? நம்மளுக்கு நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ ஃப்ரெண்டு எப்படி முக்கியமோ அதே போல் தூய ஆவியானவர் அவ்வளோ முக்கியம். அவர் ஒரு நபர். சரிங்களா? நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பங்கில் மேற்றாணையர் வந்து எண்ணெய் பூசி தலையை கன்னத்தில் தட்டிட்டு போயிறாரு, முடிஞ்சிச்சு. கிடையாது. எனக்குள்ளே வந்த தூய ஆவியானவர் எனக்குள்ளே தான் இருக்கிறார். யாருக்குள்ளே இருக்கார்? அதனால தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20 வருஷத்துக்கு தெளிவாக சொல்லப்படுது. தூயவன் என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாத வரை தங்கக்கூடியவர். அவர் சொல்றார், இது நான் தூயவன் தங்குகிற ஆலயமாக வச்சிருக்கேன். எது ஆலயம்? யாருடைய உடல்? என்னுடைய உடல் தூயாவி தங்குகின்ற ஆலயம். அது மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார், தந்தையும் மகனும் வந்து என் இருதயத்தில் தங்குவாங்க. எங்கே தங்குவாங்க? தந்தையும் மகனும் எங்கே தங்குவாங்க? அப்போ நான் ஒரு தனி ஆளா? என் இருதயத்துக்குள்ளே தந்தையும் மகனும் தங்கியிருக்கிறாங்க. என் உடலில் யார் தங்கியிருக்கிறது? தூயாவே தங்கியிருக்கிறாரு. அப்போ மொத்தம் எத்தனை பேர் எனக்குள்ளே தங்கியிருக்கிறாங்க? 3 + என்ன ஒன்று சேர்த்து எத்தனை?
4 ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறவர்கள் 1 கொரிந்தியர் 6:17 ஆண்டவர் தெளிவாக சொல்வார், ஒன்றாக இருக்கிறோம். ஆண்டவரோடு யார் எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் எப்படி இருக்கிறோம்? உள்ளத்துல ஒன்றா இருக்கிறோம். நான் தனியா நின்னாலும் தனி ஆள் கிடையாது, எனக்குள்ள யார் இருக்கிறா? மூவரு தெய்வம். பிரைஸ் தி லார்ட். நேத்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், சாத்தான் என்பது கடவுளால் உண்டாக்கப்பட்ட வானதூதர்ல ஒரு பிரிவு. அதுதான் சாத்தானா மாறினது. அது ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. அதுக்குன்னு ஒரு ஏஞ்சலுக்குன்னு வானதூதருக்குன்னு ஒரு வல்லமை இருக்கு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்குள்ள யார் இருக்கா? தந்தை, மகன், தூய ஆவி. இந்த உலகத்தையும் அண்ட சராசரையும் படைத்தவர் எனக்குள்ள இருக்கிறதுனால 1 யோவான் 4:4 சொல்வார், உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிற இயேசு சாத்தானை காட்டிலும் பெரியவர். நான் பயப்படணுமா? சாத்தான் பயப்படணுமா? ஆமா. இருளை கண்டா பயப்படணுமா? அம்மா வாமா, அம்மா வந்துருச்சு வாமா கூப்பிடுவோனா? கல்லறைக்கே போனாலும் 12 மணிக்கு ஹாயா உட்காந்து போய் பேசிட்டு வரலாம், வாங்க போகலாம், சரிங்களா? ஆமாம். ஏதாவது மந்திர தந்திரம் நம்மள செய்ய முடியுமா? ஒன்றும் முடியாது. ஏன்? எனக்குள்ளே யார் இருக்கிறா? தந்தையும் மகனும் தூயாவன் எங்கே இருக்கிறாங்க? எனக்குள்ள. பீடத்தில் அப்போ வடிவில் இருக்க இயேசு, அதே இயேசு என் இருதயத்தில் இருக்கிறார். எப்போ இதை நீங்கள் உணர்றீங்களோ நீங்கள் பெரியார். அதான் கிறிஸ்துவ பிள்ளை. தந்தை, மகன், தூயாவி என்ன சேர்ந்து 4 பேர் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் ஒன்றாக இருக்கிறோம். நான் தனி ஆள் கிடையாது, அவ்வளோதான். எதுவுமே உங்களுக்கு அணுகாது. பேயும் சரி நாயும் சரி உன்னை பார்த்து தான் பயப்படணும். இந்த ஊருல உலகமே பயப்படும். ஏன்? உனக்குள்ள யார் இருக்கிறது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி இரு கரங்களை இதயத்தில் வைங்க. இயேசுவே, நீர் வாக்களித்த தூய ஆவியானவர் என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை தங்கி இருக்கிறார், அசைவாடுகிறார், சுத்திகரிக்கிறார், தூய்மைப்படுத்துகிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், என்னை உயர்த்துகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். அள்ளும் பகலும் ஆண்டவரோடு சேர்ந்து நடக்க தூய ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார். தூய ஆவியானவரே, இயேசுவுக்கு சாட்சியாக என்னை மாற்றி இருக்கிறீரே. உம்மை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், போற்றுகிறேன், புகழுகிறேன். ஆமென். அல்லேலூயா. என்னுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் அசைவாடுகிற தூய ஆவியானவரே, என்னுடைய எலும்புல, நரம்புல, சதையில, சுரப்பியில அசைவாடும் தூய ஆவியானவரே, எனக்குள்ளாக அசைவாடுவீராக. தூய ஆவியானவரே, எனக்குள்ளாக அசைவாடுவீராக. தொடக்க நூலுல 1ஆம் அதிகாரத்துல நீரின் மீது அசைவாடிய தூய ஆவியானவரே, எனக்குள்ளாக அசைவாடுவீராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். அவர் வாக்களித்த தூய ஆவியானவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, நீர் வாக்களித்த தூய ஆவியானவர் எனக்குள்ளாக அக்கினியாக பற்றி எரிகிறார். ஆமென். அப்போஸ்தலர் மேலே கொர்நேலிய வீட்டுல அக்கினியாக இறங்கியவரே, எனக்குள்ளாக அக்கினியாக இறங்குவீராக, பற்றி எரிவீராக. காட்டு தீயை போல எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் பற்றி எரிவாராக. எல்லா தீமைகளையும், பாவக்கட்டுகளையும், சாபக்கட்டுகளையும், ஏவலையும், மந்திரத்தையும்
மாய வித்தைகளையும் பில்லி சூனியங்களையும் எரிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. யாக்கோப்புக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக எந்த மந்திர மாயமும் பலிக்காது. ஆமென். நான் இயேசுவின் பிள்ளை, தூய ஆவியினால முத்திரையிடப்பட்ட பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாடலை பாடி அக்கினி அபிஷேகத்தில் நாம் நிறைவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக கண்களை மூடி, மற்றவங்களை பார்க்காதீங்க, கண்களை மூடுங்க. கண்ணை மூடுமா? அக்கினியானவரே எம்மீது இறங்கிடுமே. அக்கினியானவரே என் மீது இறங்கிடுமே. தூய ஆவி என் மீது இறங்கிடுமே. தூய ஆவி என் மீது இறங்கிடுமே. அக்கினியே 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 அக்கினியே, எல்லோரும் சேர்ந்து அக்கினியே அக்கினியே அக்கினியானவரே தீராவாய் வாரும் அப்பா, தீராவாய் வந்து விட்டா எங்க தீமையெல்லாம் அகற்றுவிடும். இனியானவரே தீராவாய் வாரும் அப்பா, தீராவாய் வந்து விட்டால் எங்க தீமையெல்லாம் அகன்றுவிடும். அக்கினியே, கரலை உயர்த்தி அக்கினியே 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 அக்கினியே. பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. வாஞ்சை உள்ளவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தாகமுள்ளவர்கள் ஊற்றப்படுகிறது. தாகமுள்ளுடன் என்னிடம் வரட்டும், அவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன். ஜீவ தண்ணீர், பரிசுத்த தண்ணீர், தூய ஆவியானவர் உள்ளத்தில் அசைவாடக்கூடியவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர், விடுதலை செய்யக்கூடியவர், உன்னை கைவிடாதவர், உன்னை விட்டு விலகாதவர், உனக்குள்ளாக இருந்து செயல்படுகிறவர் தூய ஆவியானவர். பெற்றுக்கொள். ஜீவனதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே, பெருக்கெடுத்து ஓடிடட்டும். ஜீவனதி பாய்ந்திடட்டும் என் தெய்வமே, பெருக்கெடுத்து ஓடிடட்டும். கரலை உயர்த்தி அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே. கரை தட்டி அக்கினி 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 அக்கினியே 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 அக்கினி 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 அக்கினியே. கரங்களை உயர்த்தி எல்லோரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, இரண்டு கரங்களை உயர்த்தி அக்கினி அக்கினி அக்கினி, தூய
நித்திய அக்கினி ஒவ்வொருவருக்குள்ளாக ஊற்றப்படுகிறது, ஒவ்வொருவருக்குள்ளாக பற்றி எரிகிறது. உனக்குள்ளாக, உன் வீட்டுக்குள்ளாக, உன் ஊரின் எல்லைகளுக்குள்ளாக, உன் நிலவரங்களுக்குள்ளாக, நீ வளர்க்கிற ஜீவ ராசிகளுக்குள்ளாக, நீ கையிட்டு உழைக்கிற அந்த நிலவரங்களுக்குள்ளாக பரலோக அக்கினி ஊற்றப்படுகிறது. பரிசுத்த அக்கினி சுற்றறிக்கிறது. சக்கரை 2:5 படி உன்னை சுற்றிலுமாக ஒரு நெருப்பு வேலி, நெருப்பு வேலி, நெருப்பு வேலி பாதுகாப்பு உண்டாகிறது. பரலோக அக்கினி பற்றி எரிய அக்கினி உன் நாவை பயன்படுத்த விடு. நாவல ஆண்டவர் கட்ட அவிழ்க்கப்படட்டும். அந்நிய பாஷைய ஆண்டவர் நாவில வைத்து தருவாராக. ஓ ரெபெக்கலரம், ஓ ரபகலரபம், இதோ உடைய சிறு பிள்ளைகள் கனவுகள் காண்பார்களாக, வாலிக பிள்ளைகள் காட்சிகள் காண்பார்களாக, வயது முதிர்ந்தோர் கனவு காண்பாராக. பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, முன்குறிக்கப்பட்ட அக்கினி வாஞ்சை உள்ளவர்களுக்காக செயல்படுகிறார். தான் விரும்புகிற மீது அக்கினி அபிஷேக வல்லமையை ஊற்றுகிறார். பகுத்தறியும் வல்லமை உண்டாவதாக, நோய்களை குணமாக்குற ஆற்றல் வெளிப்படுவதாக. ஓ ரபகலரபம், ஷக்கரபகலரம், ஓ ரபகலரபதம், ஷக்கரபதகலரம், ஓ ஷக்கரதகரபகம், தகலரமகரம், ஓ லபகலரம், ஓ ஷக்கரபதம், ஓ ரபகலபரம். அக்கினி 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 ஊற்றப்படட்டும், நிரப்பப்படட்டும். உள்ளங்கள் அப்பா அக்கினி நெருப்பு பற்றி எரிவதாக, எல்லா தீமைகள் விட்டு விலகுவதாக, அபிஷேகம் உண்டாவதாக, அபிஷேகம் உண்டாவதாக, ஜீவத்தனில் ஊற்றப்படுவதாக. தக்கரபகம், ஓ ரெபெக்கலே ரெபெக்கம், ஓ ஷக்கரபதகலரம், ஓ கரமல்லலம். எல்லா மன நோய்களை உண்டாக்குற எல்லா சாத்தான்களையும் இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து அப்புறப்படுத்துகிறேன். எனக்குள்ளாக ஜீவிக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளாக இருக்கிற இயேசு பெரியவர். அவர் வாக்களித்து தந்த தூயாவி பெரியவர். என் நோய்களை காட்டிலும், என் பிணிகளை காட்டிலும், என் குடும்ப பிரச்சனையை காட்டிலும், என் குடும்பத்தில் இருக்கிற வறுமையை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர். அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. ஆவியானவரே விசுவாசத்தை அதிகப்படுத்துவீராக. எல்லா தடைகளும் உடைத்தெறிவீராக. இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மந்திர தந்திரங்கள், ஒவ்வொரு மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால, வாக்களிக்கப்பட்ட தூயாவினால உடைத்தெறிகிறேன். பரலோக அக்கினி அந்த வீடுகளை பற்றி எரிவதாக. எல்லா மந்திர தந்திர காரியங்களையும் பஸ்வமாக்குவதாக. மைக்கேல், ரபேல், கபிரியல் வானதூதர்கள் தலைமையில் இருக்கிற வானதூதர்கள் இந்த ஊரை சுற்றிலுமாக வள வருவார்களாக. ஓ ரெபெக்கே, ஓ ஷக்கரமல்லம், தக்கலலல கிரபத. எல்லா மந்திர தந்திர செயல்களும் நிர்மூலமாகட்டும். ஒக்க ரெபெக்கலம் இயேசுவின் நாமத்தினால, அவர் இரத்தத்தினால, அவர் வசனத்தினால எல்லா மந்திரங்களை நிர்மூலமாக்குறேன். தக்கரபலகலம். இந்த ஊர்ல மந்திர தந்திரங்களை அப்பா பிராக்டிஸ் பண்ணுகிறேன். ஒவ்வொரு மகனை மகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குறேன். ஓ ரபலலம், அவனுக்குள்ளாக, அவன் குடும்பத்துக்குள்ளாக தரித்திரம் உண்டாவதாக. ஓ கரபலம், ஷக்கரபதகலம், ஓ ரபகலம். பரலோக அக்கினி அந்த வீடை பற்றி எரிப்பதாக. ஓ ரபலகலகரதம், என்றும் எழுந்து நிற்க முடியாதபடிக்காக அந்த வீடு நிர்மூலமாவதாக. தக்கரபலகம், ஒருபோதும் மந்திர தந்திரங்களை நாடி போகாத. ஓ ஷக்கரபலகலம், ஓ ரபகலபா, ஓ லெக்கரபகலம், ஓ ஷக்கரபதகலம். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி பற்றி எரியட்டும், உள்ளத்துல எரியட்டும், நெருப்பு மூலட்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் செபிக்கிற குடும்பங்களாக மாறி போவார்களாக. தக்கரபலபம், ஓ ரெபெக்கலே ரமஷக்கரதம், தக்கரலபரபம், ஓ ரெபெக்கலரபகலம். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, சுட்டரிக்கும் நெருப்பு. உன 3ஆம் ஆளான கடவுள் உன் மீது முத்திரையிடப்பட்டவர் உனக்குள்ளாக ஆட்சி செய்வாராக. ஓ
பலம் உனக்குள்ளாக இருந்து உன்னை வழி நடத்துவாராக. அல்ல கரபா சக்கரதன் வலது பக்கம் போக வேண்டும் என்றுமோ இடது பக்கம் செல்ல வேண்டும் என்றோ உனக்குள்ள இருந்து தூயாவியானர் வழி நடத்துவாராக. தக்கராமா சக்கர பத்துக்களும் ஓ ரேபேக்கள் இல்லாம எல்லா இருள்களும் வெளிச்சமாவதாக. ஓ ரேபேக்கலபரம் ஓ சக்கரபத்தகலம் ஓ லெக்கரபத்தகலம் ஓ ரபகல ரமா சகலம். இதோ ஆண்டவர் அவருக்கென்று இந்த ஊர்ல விடப்பட்டிருக்கிற முத்திரை இடுகிறார். தெக்கலபலபம் இந்த ஊர்ல ஒரு எழுப்புதல் நெருப்பு ஊற்றப்படுகிறது. தெக்கரபல இந்த ஊர்ல ஒரு கூட்டம் ஆண்டவருக்கென்று எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் கூட்டத்தை எழுப்புகிறார். கடைசி கால எழுப்புதல் நெருப்பு இந்த ஊரின் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்குரியவர்கள் அவருக்கென்று எழுந்து பிரகாசிப்பார்களாக. அப்பா இருளை சேர்ந்தவர்கள் சாத்தானுக்குரியவர்கள் நிர்மூலமாக்கப்படுவார்களாக. இருளில் ஒளி தோன்றுகின்ற சொன்ன 2 கொரிந்தியர் 4:6 இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உமக்குரிய மக்கள் மீது அப்பா ஊற்றப்படுகிறது. இயேசுவின் வெளிச்சம் அவர் உள்ளத்துல ஒளி வீசுது. இயேசுவின் வெளிச்சம் ஆண்டவருக்குரிய உள்ளத்துல ஒளி வீசுகிறது. தெக்கே ரேபே கேலேரம் ஓ ரபக்கரம ஓ சக்கரபத்தக்கலம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ நெருப்புக்கென்று முன் குறிக்கப்பட்டவர்களை தவிர அனைவரும் ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்றுக் கொள்வார்களாக. தெக்கே ரேபே கல்லராமா ஓ சக்கரபத்தக்கலம் ஓ லக்கல்லலம். பரலோக அக்கினி பரிசுத்த அக்கினி இந்த கூடாரத்தை நிரப்புகிறது. தெக்கே ரேபே கேலேரம் ஓ ரபக்கலபரம் ஓ சக்கரபத்தக்கலம். அக்கினி 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 தூய அக்கினி பரிசுத்த அக்கினி. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பாடலை உற்சாகத்தோட கண்களை மூடி கரங்களை தட்டி பாடுங்க. பெராக்கு பார்க்காதீங்க. ஆண்டவர் அசைவாடுகிறார். உன் மத்தியில் அசைவாடுகிறார். வாஞ்சை உள்ளவர்களாக செயல்படுகிறார். யார் மீது அவர் விருப்பம் கொள்கிறாரோ அவர்கள் மீது தம்முடைய வல்லமையை செயல்படுத்த வைக்கிறார். உன் பாவக்கட்டு சாபக்கட்டு மரணக்கட்டு பில்லி சூன்யக்கட்டுகள் உடையுது. கரங்களை தட்டி வாஞ்சியோடு ஆவியானவரே என்னை ஆட்கொள்ளுங்க. ஆவியானவரை செயல்படுங்க. ஆவியானவரே என்னை பற்றி எரிகிற இதோ எலியாவை போல மாற்றுங்க. ஒரு எலிசாவை போல மாற்றுங்க. ஒரு தாவீதை போல மாற்றுங்க. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். தெய்வ வல்லமை தர வேண்டும். நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிற நாள் இது. செத்தவர்களை உயிர் தருகிற வல்லமை உனக்குள்ளாக செயல்படுகிற நாள் இது. அப்போஸ்தலர் செயல்பட்ட அதே வல்லமை, நோய்களை குணமாக்குற, பேய்களை ஓட்டுகிற அதே வல்லமை உனக்குள்ள செயல்படுவதாக. பிறவி குருடனை சுகமாக்குற வல்லமை உனக்குள்ளாக செயல்படுவதாக. 2000 வருடங்களுக்கு முன்னாக நடந்த அதே அற்புதம் நம் மத்தியில நடைபெறுகிறது. அதற்கு நீ கருவியாக பயன்படுத்த போகிறார் ஆண்டவர் உன்னை. ஓ சக்கரபதம், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார்.
இதயத்தை விட்டு கொடு. ஆவியானவரே, எனக்குள்ளாக இருந்து என்னை செயல்படுத்துங்க. உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு சூரியனை போல என்னை மாற்றுங்க. ஒரு சாம்பலை அழைத்து வல்லமை மிக்கவனா மாற்றியது போல, தாவீதை அழைத்து வல்லமை மிக்கவனா மாற்றியது போல என்னையும் அழைத்திருக்கிறீங்க. ஓ லபக்கலலாம், என்னை குறித்து ஒரு திட்டம் உண்டு. தேசங்களை அசைக்கிற திட்டம். ஓ ஷக்கலலாம், என்னால தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இந்திய தேசம் மட்டுமல்ல, உலக நாடுகள் அசைக்கப்படுவதாக. ஓ கரபலமா ஓ ரெபெக்கலரம் ஷக்கரபதக்கலரம் ஓ லெபெக்கரபெக்கலரம். பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, முன்குறிக்கப்பட்ட அக்கினி, வாக்களிக்கப்பட்ட அக்கினி எனக்குள்ளாக செயல்படுகிறது. ஓ கரபலலாம் ஓ ஷக்கலரம். வெளியில் இருக்கும் சாத்தானை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஷக்கரபலலம் ஓ லெக்கரபே ஓ ரபகம் ஓ ஷக்கரபதகம். நான் நுழைகிற இடத்துல வெள்ளி சூன்யம் நிர்மூலமாகுது. ஓ கரபதகலம் ஓ ஷக்கரபதே ஓ ரெபெக்கலரம் ஷக்கரபகலம். எல்லா கட்டுகளும் உடையுது. ஓ லபலலம், நோயின் கட்டு, பிணியின் கட்டு உடையுது. ஷக்கரபெக்கலம், செய்வன கட்டுகள் உடையுது. ஷக்கல கல்லபர தக்கரே. மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோகா நதிக்கரையால் அவங்க அப்படியே இங்கு நடக்கணுமே. யோகா நதிக்கரையால் அவங்க அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், வல்லமை தர வேண்டும், தெய்வ 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 வல்லமை தர வேண்டும். வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பரிசுத்த வல்லமை, தூய வல்லமை, மாட்சியின் வல்லமை, மகிமையின் வல்லமை. ஓ லபக்கரவா, இயேசு கிறிஸ்து மீது இறங்கிய வல்லமை, அப்போஸ்தலர் மீது இறங்கிய வல்லமை, கொர்நேலிய வீட்டில் இறங்கிய அதே வல்லமை நம் மீது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்த அக்கினி. ஓ ரபக்கல ரபஷகர திக்கல திததத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம், அனைவரும் அமர்ந்து கொள்வோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே நீங்க ஜெபிக்கணும். ஆவியானவரே, எனக்குள்ளாக வாங்க, எனக்குள்ளாக தங்குங்க, எனக்குள்ளாக அசைவாடுங்க. Praise the Lord. சிம்பிளா நீங்க ஜெபிங்க. தூய ஆவியானவரே, எனக்குரியதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்குரியதால என்ன நிரப்புங்க. எப்படி ஜெபிக்கணும்? தூய ஆவியானவரே, எனக்குரியதெல்லாம் எடுத்துக்கிட்டு உங்களுக்குரியதால நிரப்புங்க. இயேசுவே, எனக்குரியதெல்லாம் எடுத்துக்கிட்டு உமக்குரியதால என்ன நிரப்புங்க. சிம்பிளா, அவ்வளோதான். சிம்பிள் ஜெபம். ஆனால் அதை ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா பாருங்கள், என் சிந்தியை எடுத்துக்கிட்டு உங்கள் சிந்தியை கொடுங்க,
என் கண் பார்வை எடுத்துகிட்டு உங்கள் கண் பார்வை கொடுங்க. என்னுடைய சுவாசத்தையும் நுரையீரலை எடுத்துகிட்டு உங்களுடைய சுவாசத்தையும் நுரையீரலை கொடுங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகளை எடுத்துகிட்டு உம்முடைய வார்த்தைகள் வச்சு கொடுங்க. என்னுடைய கைகளின் சைகளை எடுத்துக்கிட்டு உம்முடைய கைகளின் சைகளையும் வச்சு கொடுங்க. என்னுடைய இருதயத்தையும் ஆசையும் எடுத்துக்கிட்டு உம்முடைய இருதயத்தையும் ஆசையும் வைத்து கொடுங்க. என்னுடைய கால்களையும் என்னுடைய வழிகளையும் எடுத்துகிட்டு உம்முடைய கால்களையும் உம்முடைய வழிகளை வச்சு கொடுங்க. சிம்பிள். ஆனால் எப்படி சொல்கிறான்? இயேசுவே எனக்குரியதை எடுத்துக்கிட்டு உமக்குரியதை கொடுங்க. தூயாவே எனக்குரியதை எடுத்துக்கிட்டு உமக்குரியதை கொடுங்க. ஒன்று. ரெண்டாவது, இயேசுவே உடைய தூய ரத்தத்தை என்னுடைய உச்சந்தலின் உள்ளம் பாதை ஊற்றி கழுவுங்க. என்னுடைய உடல் ஆன்மா ஆவியை கழுவி சுத்திகரித்து முத்திரையிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்புறம் அதே ரத்தத்தை எடுத்து என் கணவர் மீது, என் பிள்ளைகள் மீது, என் வீட்டின் மீது, என் நிலத்தின் மீது, எனக்கு நான் வளர்க்குற உயிரினங்கள் ஆடு மாடு கோழி நாய் எல்லாவற்றின் மீது, எனக்குரிய பயிர் பச்சின் மீது, எல்லா என்னுடைய வீடு வீட்டின் எல்லைகள், என்னுடைய தோட்டத்தின் எல்லைகள் எல்லாவற்றும் மீது இயேசு ரத்தத்தை ஊற்றி கழுவி சுத்திகரித்து முத்திரையிடுகிறேன். சிம்பிள் ஜெபம். உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். எந்த பில்லி சுனியம் ஏவல் மந்திரமாய் ஒன்று கூட அணுகாது. தரித்திரம் வராது. கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்போம். கை இப்படி இருக்காது, எப்போதும் இப்படி தான் இருக்கும். ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஆராதனை. இயேசுவே ஆராதனை. மரியே வாழ்க. மரியே வாழ்க. யாராவது சாட்சி சொல்ல விரும்புகிறீங்களா? ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை. என்னுடைய பேர் மரிய நெல்சன். நான் உலகம்பட்டி பங்கு இன்னாசியார்புரம் கிளைப்பங்கை சார்ந்தவன். இதே ஐஹெச்எஸ் மினிஸ்ட்ரிஸ் ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் கடந்த 2022 இல்லை 2023 அந்த வருடங்களில் உலகம்பட்டி பங்கில் கருங்கல்பட்டியில் இதே மாதிரி தியான கூட்டங்கள் நடத்தினாங்க. அப்போ ஃபாதர்ஸ் சுகம் அளிக்கிற வல்லமையை ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி கேட்டாங்க. அப்போ அவங்களோட சேர்ந்து நானும் அவங்களோட முன்னாடி நின்று கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் பாடுபட்ட சிலுவையிலிருந்து 3 முறை என்னை கண்மொழித்து பார்த்தாங்க. அதிலிருந்து தொடர்ச்சியாக எனக்கு வேளாங்கண்ணி மாதாம்மா, செபஸ்தியார், சந்தியா அப்பர், ஸ்நாபக அருளப்பர், இவங்க நிறையா மிக்கல் அதிதூதர் எல்லாமே கனவுல பேசுவாங்க. அது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. ஆண்டவருக்கு நன்றி, அன்னை மரியாளுக்கு நன்றி. ஆண்டவருக்கு தொடர்ந்து நன்றி கூறுவோம். வேறு யாராவது? இன்றைக்கு மதியம் வந்தவங்க கேன்சர் நோயில் இருந்த ஒரு சகோதரி யார் இருக்கீங்களா? ஆண்டவர் ஏதாவது செய்திருக்கிறாரா அவங்களுக்கு? பாலக்காடில் இருந்து வந்தவர்கள் ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்கிறார் என்றால் சொல்லுங்கள். கீழே வாங்க, சென்டரில் வாங்க. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க, எப்படிப்பட்ட நிலையில் வந்தீங்க, என்ன நடந்தது என்றதை முன்னாடி பார்த்து. நாங்கள் பாலக்காட்டிலேருந்து வந்திருக்கிறோம். என் பேர் ஜெயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் நாங்கள் சொல்கிறோம். எனக்கு 24 நாளுக்கு மேலேயாச்சு. எனக்கு ஒரு சுயநினைவு இல்லாமல் நான் சாத்தான் பிடியில் இருந்தேன். நாங்கள் எங்கெல்லாமோ ப்ரேயருக்கெல்லாம் போனோம், ஆனாலும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனால் நாங்கள் பீட்டர் ஃபாதர் அவர்கள்ட்ட நாங்கள் ஃபோன்லி மூலியமாகவும் எங்களுக்கு ரொம்ப இப்படி சோதனையாக இருக்குது, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர்னு இயேசு மகாராஜா ஃபாதர் மூலியமாகவும் நாங்கள் ஃபோன் மூலியமாகவும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம். ஆனாலும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனாலும் ஆண்டவர் அவர்கள் மூலியமாக இந்த இடத்துக்கு எங்களை கூட்டிக் கொண்டு வந்தார். எங்களுக்கு முழுமையான விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நானும் எங்கள் அம்மாவும் தான் ரொம்ப வேதனையிலையும் சுயநினைவில்லாமலும் பயத்திலும் எல்லா நோயிலையும் நாங்கள் இந்த ஆலயத்தை தேடி வந்திருந்தோம். ஆண்டவர் எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எவ்வளவு கோடி ஸ்தோத்திரம் சொன்னாலும் தகாத அளவுக்கு ஆண்டவர் எங்களை முழுமையான விடுதலை கொடுத்து என்னை இன்னைக்கு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாரு.
அவ்வளவு வேதனையிலும் இருந்தோம். ஆண்டவர் எங்களை ரொம்ப எங்களை நேசிக்கிறாரு. மகளே, நீ கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நாங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எங்களை அவ்வளவு மகிமையாய் இங்கே எங்களை நடத்தியிருக்கிறாரு. எங்களை தூய ஆவியானவர் எங்களை பயத்தை போக்கியிருக்கிறாரு. அதற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கே நன்றி, ஆண்டவருக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுத்தப்படுவதாக. வீட்டில் இருக்க முடியவில்லை, தற்கொலை செய்ய தூண்டுகிறது, வீட்டை விட்டு ஓடணும் போல இருக்கிறது என்ற நிலைமையில் இருந்தவர்கள், மனநோயினால் பாதிக்கப்பட்டு மருந்து எடுத்த சகோதரி இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தால் சாட்சி சொல்கின்றார்கள். தேடி வந்தவர்களுக்கு ஆண்டவர் ஆசிரை கொடுக்கின்றார். அவரை மட்டும் தேட வேண்டும், மற்ற சக்திகளை தேடினால் ஒன்று நடக்காது. சாட்சி சொல்ல வைக்கப்பட்டால் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை காண முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை காண முடியாது. நம்ம ஊரில் நிறைய தடைகள் இருக்குது. நம்முடைய கோயிலும் தடைபட்டு கிடக்குது. நம்ம பயன்படுத்துகின்ற சத்துருவின் கருவிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இங்கு பெஞ்சது மழையெல்லாம் கிடையாது, சாத்தானுடைய செயல்கள். நான் ஜெபிக்கவில்லை, ஆண்டவர் ஜெபிக்க விடலை. என்ன நீங்கள் விடவில்லை என்றால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிய மாட்டார். இப்பொழுது நீங்கள் கொண்டு வந்த எண்ணெய், தண்ணீர், உப்பு அனைத்தையும் உங்கள் முன்னாடி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் ஜெபித்த பின்பாக உங்கள் மத்தியிலே கடந்து வருவார்கள். நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை ஆசீர்வதித்து ஆண்டவரின் இரத்தமாய் பயன்படுத்தும்படியாக உங்கள் விசுவாசத்தின்படி அவை செயல்பட ஆரம்பிக்கும். மீண்டும் மீண்டும் நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் என் ஜெபிப்பதை என்னை தடுத்து விட்டார். உங்களுக்காக என்னால் ஜெபிக்க முடியவில்லை. வீட்டில் இருந்த பொருட்கள், தாயத்து, மந்திரிச்சது பொருட்கள் உள்ளே இருந்தால் நாம் பெற்றுக்கொள்கின்ற தண்ணீர், உப்பு, மந்திரிப்பவை அனைத்தும் பயன் இருக்காது. மீண்டும் மீண்டும் அதே சொல்வேன், ஏதாவது ஒரு சக்தியை தேடுவோம். ஒருத்தருக்கு அடிபணிந்து அடிமையாயிருப்போம். ஆண்டவருக்கு அடிமையாயிருப்போம், இல்லைன்னா அந்த உலகத்திற்கு அடிமையாய் வாழ்வோம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், வரக்கூடிய சந்ததிகள், 5 6 தலைமுறைகளோ உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் எடுக்கிற முடிவில் 6 சந்ததியோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பெற்றோர்களாகிய நீங்கள் தீர்மானிக்க போகிறீங்க. கடவுளை தேடுவோமா, இல்லை சத்ருவின் வல்லமையினால் உலகத்தரமான வாழ்க்கையில் வாழ்வோமா என்று சொல்லி நாம் முடிவெடுப்போம். உங்கள் திட்டத்தின்படியாய் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. நீங்கள் கொண்டு வந்த அந்த உப்பு, எண்ணெய், தண்ணியை உங்கள் முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். கரங்களை அதன் மேலே வைத்துக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன். அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உமது வல்லமையை எங்களுக்கு நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. தாவீதின் குமாரனே, ஒரு விசை மனம் இறங்கும். இந்த உலகத்தை தேடி ஓடி தருணங்களுக்காக, உம்மை மறுதளித்த தருணங்களுக்காக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நொறுங்கிய உள்ளத்தோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பையும் எண்ணெயும் இதோ தண்ணியும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது கல்வாறு திருச்சிலுவைகள் வழிந்தோடிய இரத்தமாக மாற கிடுவதாக. இறைவாக்கின எலிசா வழியாக கசப்பான தண்ணீரை வாழ்வழிக்கும் தண்ணீராக மாற்றியது போல இதோ இந்த எண்ணெயில், தண்ணியில் இந்த உப்பு கலக்கப்படுகின்ற பொழுது உமது கல்வாறு திருச்சிலுவைகள் வழிந்தோடிய இரத்தமாக இது மாற கிடுவதாக. தேவனை, இது எங்கெல்லாம் பயன்படுத்துகின்றவர்களோ விசுவாசத்தோடு இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி தங்கள் அருந்தினாலோ அல்லது வீடுகளை தெளித்தாலோ அல்லது வயல்களில் அல்லது யார் மேலும் தெளித்தாலோ இதோ சத்துருவான சூழ்ச்சிகள், திட்டங்கள், அவருடைய அழிவுக்குரிய காரியங்கள், அவருடைய நாச காரியங்கள் அனைத்து சூழ்ச்சிகளும் இது நாசம் எடுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால, அதிகாரத்தினால இந்த தண்ணியையும் இந்த உப்பையும் இந்த எண்ணெயை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உமது கல்வாறு திருச்சிலுவைகள் வழிந்தோடிய இரத்தமாக மாற கிடப்பதாக. இதோ விசுவாசத்தோடு பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, சாட்சிய வாழ்வாழ இது எங்களுக்கு பயன்படுவதாக. இதோ விசுவாசத்தோடு நாங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்துகின்றோமோ, இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி தெளிக்கின்றோமோ, அப்பொழுது
இது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அருமருந்தாக கருவியாக இது மாற கடவதாக. இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால அதிகாரத்தினால இந்த உப்பையும் எண்ணெயும் தண்ணியும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தூய தண்ணீரே என்மேல் தெளித்தருளும், தூய தண்ணீரே என்மேல் தெளித்தருளும், நான் பரிசுத்தமாகிடுவேன். தூய ஆவியே நான் பரிசுத்தமாகிடுவேன். தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே நீரினால் என்மேல் தெளியுமே. ஆவியே தூய ஆவியே தூய இரத்தத்தால் கழுவுமே. பரிசுத்த ஆவியே என்மேல் தெரித்திடுவே. பரிசுத்த ஆவியே என்மேல் இறங்கிடுவே. யோர்தான் நதிக்கரையில் இறங்கிய ஆவியே, யோர்தான் நதிக்கரையில் இறங்கிய ஆவியே எம்மீது இறங்கிடுமே. வல்லமையால் நிரப்பிடுமே. எம்மீது இறங்கிடுமே. வல்லமையால் நிரப்பிடுமே. அனைவரும் முழங்கால் படிட்டு மாண்பியர் கீதம் பாட இருக்கிறோம். கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காரலாம். அன்பானவர்களே, காணிக்கை திருப்பலியில் எடுத்தோம். அப்படி யாராவது திருப்பலியில் காணிக்கை போட இருந்தீங்கன்னா பீடத்து முன்னாடி இருக்கிற தட்டில் உங்களுடைய காணிக்கையை கொடுத்து தாங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த காரியம் ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. நம்முடைய கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது. இது நடக்கணும் நாம் முன்னாடியே திட்டமிடலை. அருட்தந்தை பீட்டர் அவர்களை அவர்லேடி பள்ளிக்கூடத்திற்கு திருப்பலி நிறைவேற்ற சென்றபோது பார்த்தேன். அப்பொழுது அவரிடம் சொன்னேன், எங்களுடைய பங்குக்கு ஒரு நாள் தியானம் கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ தான் இந்த ஐஹெச்எஸ் மினிஸ்ட்ரியை பற்றி அவர் எடுத்து சொன்னார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு நாள் இல்லை ஃபாதர், 3 நாள் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னார். ஆனால் வார நாட்களில் தான் வர முடியும். இந்த தவக்காலம் முழுவதும் நாங்கள் ஏற்கனவே புக் ஆயிடுச்சு, அதனால் வெள்ளி சனி ஞாயிறில் வர முடியாது அப்படின்னு சொன்னார். பரவாயில்ல ஃபாதர், திங்கள் செவ்வாய் புதனாவது நீங்கள் வரலாம் என்று அவரை அன்போடு கேட்டுக்கொண்டேன். அவர் அருட்தந்தை தேசு மற்றும் இயேசு மகாராஜா அவர்களை தொடர்பு கொண்டு அதன் பிறகு அவரோடு நான் தொடர்பில் இருந்து இந்த அற்புதமான ஆசீர்வாதமான அருள் நிறைந்த ஒரு தியானத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஆண்டவருடைய
செயல் எப்படி எந்த வழியில் வருன்றது தெரியாது. ஆனால் இன்றைக்கு இந்த 3 நாட்களும் ஆண்டவருடைய ஆசீர் நம்முடைய பங்கை முழுவதும் நிரப்பியிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த 3 நாட்கள் அருட்தந்தையர்கள் நம்முடைய வீடுகளை சந்தித்து இருக்கிறார்கள், நம்மோடு உறவாடி இருக்கிறார்கள், நமக்காக ஜெபித்து இருக்கிறார்கள். இந்த தியானத்தை வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம திரும்பி பார்க்க வைத்து, நான் திரும்பி ஆண்டவரிடம் செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய உள் நோக்கிய பயணத்திற்கு இந்த தியானம் மிகவே உதவியாக இருந்திருக்கின்றது. அவர்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆண்டவருடைய வாக்கும் அருளும் ஆசீர்வாதமும் மக்களுக்கு கிடைத்தால் போதும், அதுவே எங்களுக்கு வெற்றி என்று சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த மினிஸ்ட்ரியானது ஐஹெச்எஸ் மினிஸ்ட்ரியானது தொடர்ந்து நடைபெற வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு எழுப்புதலை இந்த மாதிரியான கரிஸ்மேட்டிக் தேவைப்படுகிறது. இந்த கால சூழலுக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இது தேவை. இது நம்முடைய தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் ஒரு எழுப்புதலை கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் ஒரு எழுப்புதலை தரணும். நம்ம போகிற போக்கு, செய்கிற செயல் இதெல்லாம் சரியா? திரும்ப திரும்ப நம்முடைய ஊரை பற்றியே அருட்தந்தையர்கள் பேசிக்கொண்டே என்னிடம் இருந்தார்கள். நிறைய கடவுளுக்கு ஒவ்வாத காரியம், குறிப்பாக இந்த சகுனம் பார்க்கறது, நல்ல நாள் பார்க்கறது, அதே மாதிரி நிறைய வீடுகளில் இந்த மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஃபாதர். அதுதான் இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது. இரட்ட விசுவாசத்தில் இருக்காங்க. அதனால தான் இந்த பங்கு இன்னும் முன்னேறாமல் இருக்குது. நிறைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமே இந்த இரட்ட விசுவாசம்தான். அவங்க ஒரு விசுவாசத்தில் இருந்தால் நல்லா வாழ்ந்துருவாங்க அப்படின்னு அடிக்கடி ஒவ்வொரு நாளும் வீடு சந்திச்சுட்டு வந்த பிறகு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் மனசும் கஷ்டமாக இருந்துச்சு. 10 வருஷம் ஆகப்போகுது, நான் என்ன செஞ்சேன்? ஒன்றுமே செய்யலையா? இந்த மக்களுக்கு எதுவுமே என்னுடைய வார்த்தை எடுக்கலையா, எடுபடலையா, எதுவுமே மாறலையா? 10 வருஷம் இருக்கிறது, இந்த பெரிய கோயிலை கட்டுறது, இதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு தான் எனக்குள்ள நான் அப்பட்டமாக சொல்கிறேன். நான் இருக்கிறதே வேஸ்ட்டா? 9 வருஷம் முடிஞ்சு 10வது வருஷத்தில் இருக்கிறேன். நான் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டேன் என்று எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. அருட்தந்தையர்கள் சொல்வது உண்மை. அது திண்டுக்கல்லில் நம்ம பங்கு மட்டுமல்ல, பல பங்குகளில் இந்த ஒரு மாற்றம், ஒரு எழுச்சி, ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போய் அதுக்காகவே வாழக்கூடிய ஒரு சமூகமாக மாறினால் ஒழிய இந்த திண்டுக்கல் மறை மாவட்டமும் எழுச்சி பெறாது. எனவே அன்பார்ந்தவர்களே, எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, நான் இருப்பதின் அர்த்தம் என்ன? இந்த கோயிலை கட்டுறதுனுடைய அர்த்தம் என்ன? இந்த எழுப்புதல் இந்த ஊரில் இல்லைன்னு சொன்னால் நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? அப்படி எழுப்புதல் இல்லாத அளவுக்கு நான் என்ன ஒன்றுமே செய்யலையா என்ற ஒரு கேள்விக்குள்ளாம் இந்த 3 நாளாக எனக்குள்ளேயே வந்துக்கிட்டே இருக்கு. நானும் நிறைய கடிஞ்சு பேசாமல் போயிட்டேனா, உங்கள் இந்த மாதிரி வீடுகளெல்லாம் இருக்கிறது இது சரியில்லைன்னு சொல்லாமல் விட்டுட்டேனா, பிரசங்கத்தில் சொல்கிறேன், தனிப்பட்ட விதத்தில் சொல்லாமல் விட்டுட்டேனா அப்படின்லாம் ஒரு சுய பரிசோதனையை நானும் இன்றைக்கு 3 நாள் எனக்கும் செய்திருக்கின்றேன். அன்பானவர்களே, இது நமக்கு ஒரு மாற்றத்திற்கான ஒரு தியானம். நம்ம குடும்பத்தில் யாரை முன்ன வச்சுருக்கோம்? கருப்பை முன்ன வச்சுருக்கோமா, கர்த்தரை முன்ன வச்சுருக்கோமா? ரொம்ப கேள்வி கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு நேரம். இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடாது, இப்படியே போயிடக்கூடாது. ஃபாதர் சொன்னாங்க 6 தலைமுறைக்கு பாதிக்கப்படும் என்று சொல்லி. உங்கள் தலைமுறை வாழணும், நீடிச்சு இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் மட்டுமே சிக்கனை பிடித்துக்கொள் என்று நம்முடைய சீராக்கி ஞானத்தில் சொல்லப்பட்ட போல ஆண்டவர் மட்டுமே சிக்கனை பிடித்துக்கொள்ள இந்த வாய்ப்பு, இந்த தியானம் நமக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கு. வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றவங்க,
நீங்கள் திரும்பி ஆசீர்வாதமாக போய் குடும்பத்தில் இருக்கிற, எனக்கு ஞாபகம் இருக்குது, மயிலாப்பூரில் குழந்தைகள்கிட்ட இருந்த ஒரு பிரசங்கத்தை வச்சுட்டு எல்லோரும் வெளியே போகிறப்போ தாயத்தோடு போகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பூசை முடிஞ்சு வெளியே போய் பார்த்தேன், நிறைய தாயத்து கிடந்துச்சு. அது மாதிரி இந்த தியானம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்போ உங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த தாயத்தெல்லாம் கீழே விழணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கட்டி வைக்கப்பட்ட எல்லா மூட நம்பிக்கையான செயல்பாடெல்லாம் கீழே விட்டுருங்க, ஆண்டவரை உயர்த்துங்க. அப்போ தான் இந்த தியானத்தினுடைய வெற்றி, இந்த தியானத்தினுடைய நோக்கம் நிறைவேறும். எனவே அன்பானவர்களே, இந்த நாளில் ரொம்ப சிறப்பாக நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். இந்த தியானத்துக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருக்கீங்க, அன்னதானத்திற்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 5000 கொடுத்து இந்த அன்னதானத்தை தாங்குகின்ற பெயர் சொல்ல விரும்பாத நபருக்கும், மயிலாப்பூர் ஃபெலிக்ஸ் ஆசிரியர் ரூபாய் 10,000 தன்னுடைய தாயாரின் நினைவாக கொடுத்திருக்கின்றார். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருளானந்தர் நகர் இறைமக்கள் 8,200 ரூபாய் கொடுத்து முதல் நாள் உணவுக்காக தாங்கி இருக்கிறார்கள், உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் அனுப்பப்பட்டு இறைமக்கள் ரூபாய் 7,000 தந்து 2 சிப்பு அரிசியும் கொடுத்து 2ஆம் நாள் தியானத்தை தாங்கி இருக்கின்றார்கள். இயேசு சவரியார் ஆவரம்பட்டி குடும்பம் ரூபாய் 3,000 கொடுத்து தாங்கி இருக்கிறார்கள். ஜோசப் ஆண்டனி செல்வி மயிலாப்பூர் ரூபாய் 3,000 கொடுத்து இந்த தியானத்தை தாங்கி இருக்கிறார்கள். பெயர் சொல்ல விரும்பாத நபர் ரூபாய் 2,200 கொடுத்திருக்கிறார்கள். பெயர் சொல்ல விரும்பாத நபர் ரூபாய் 1000. மணி ஆசிரியர் சரோஜா குடும்பம் 500. சலோமி ஹோட்டல் தாஸ் குடும்பத்தினர் ரூபாய் 500. பவுல் நிர்மலா குடும்பத்தினர் ரூபாய் 500. தோமையர் ஆசிரியர் சேசமால் குடும்பத்தினர் ரூபாய் 500. வேம்பார்பட்டி தாஸ் டெய்லர் குடும்பத்தினர் ரூபாய் 1000. வெள்ளம்பட்டியார் செல்வம் குடும்பத்தினர் 1,200 மற்றும் ஒரு சிப்பம் அரிசி. பெயர் சொல்ல விரும்பாத நபர் ரூபாய் 1000. பெயர் சொல்ல விரும்பாத நபர் ரூபாய் 1000. பெயர் சொல்ல விரும்பாத மயிலாப்பூர் நபர் ரூபாய் 1000. பெயர் சொல்ல விரும்பாத நபர்கள் மயிலாப்பூரிலிருந்து 2 பேர் 500. சங்கலப்பட்டியார் வீடு அருளானந்த குடும்பத்தினர் ரூபாய் 1000. சென்ட்ரிங் செபஸ்தியார் மகிசா குடும்பத்தினர் ரூபாய் 1000. அருளானந்த நகர் பொக்கு சகாயராஜ் ரூபாய் 200. ஜார்ஜ் ஆரோக்கியசாமி ஆவரம்பட்டி குடும்பத்தினர் ரூபாய் 1000. நரிவாடி இருதயராஜ் குடும்பம் 1,500. கொத்தனார் சபரியார் ரூபாய் 1000. சீமத்தனி வீடு சபரியம்மாள் 500. கோக்குடியார் குடும்பம் வின்சென்ட் 500. மணியார் குடும்பம் மைக்கேல் ரத்தினம் ரூபாய் 1000. நரியன் குடும்பம் தேவராஜ் ஆசிரியர் நினைவாக ரூபாய் 2,000. நரியன் வீடு பெனடிக்ட் ஜெயா ரூபாய் 500. சபரியப்பன் கௌசல்யா குடும்பத்தினர் ரூபாய் 200. நாட்டாமை வீடு லியாண்டர் குடும்பத்தினர் 500. நரியன் வீடு SR பால் வின்சென்ட் வருசிப்பம் அரிசி. நாட்டாமை வீடு நிர்மல் குடும்பத்தினர் பால் உபயம். பொங்கலம்மா ஞானசாகர் பிரியா முருங்கைக்காய் உபயம். சத்தியப்பர் வீடு வெனிஸ் இருதயராணி குடும்பத்தினர் முருங்கைக்காய் உபயம். நரியன் வீடு அருண்குமார் ஜெனிஃபர் முருங்கைக்காய் உபயம். 3 நாள் வாகன உபயம் மாவட்ட கவுன்சிலர் கிறிஸ்துராஜா குடும்பத்தினர். ஆவரம்பட்டி ஞானப்பு ரூபாய் 1000. கொட்லான் சேசு குடும்பத்தினர் ரூபாய் 500. ராசையா குடும்பத்தினர் ரூபாய் 200. 3 நாட்களும் ஆடியோஸ் உபயம் செய்த அன்னை ஆடியோஸ் அவர்களுக்கும் மற்றும் சேர்ஸ் உபயம் செய்த MK பந்தல் அவர்களுக்கும் 3 நாட்களும் உணவு சமைக்க உதவிய சபரியார் அன்னதான குழுவினர் மற்றும் கழனி பெண்கள் குழுவினர் மற்றும் உதவும் கரங்கள் மற்றும் இந்த ஆலயத்திலே பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிற பாடல் குழுவினர் மற்றும்
மார்கரெட் இளம்பெண்கள், பீடஸ் சிறுவர்கள், சிறுமியர் ஆகிய எல்லோருக்கும் நம்முடைய ஜெபங்களை உரித்தாக்குவோம். நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நம்முடைய அருள் தந்தையர்களுக்கு காணிக்கையாக ரூபாய் 3000, பெயர் சொல்ல விரும்பாத நபர் ரூபாய் 3000 வழங்கியிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ ஃபாதர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மிக அருமையாக நமக்கு பாடல் பாடி இசையமைத்து ரொம்ப நம்ம எல்லாரையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க தூண்டிய அன்பு சகோதரர் ஜெரோம் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் ஒளிப்பதிவு செய்த தம்பி பிரதர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் அவர்களோடு வருகை தந்து தன்னார்வத்தோடு இந்த 3 நாட்களும் தங்களுடைய குடும்பத்தை கூட பாராமல் இங்கு வருகை தந்து நமக்கு தந்தையர்களுக்கு எல்லோருக்கும் உதவியாக இருந்த தன்னார்வ தொண்டர்கள், IHS மினிஸ்ட்ரிஸ் தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அருள் சகோதரர்கள் எல்லோருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் கழனி பெண்கள் குழுவினர் ரூபாய் 2000, ஃபெலிக்ஸ் அவர்கள் ரூபாய் 500 ஆக 2500 அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏற்கனவே நேரமாகிவிட்டது. இப்பொழுது கடைசியாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இன்று சீக்கிரமாக தூய ஆவியின் அடையாளமாக எண்ணெய் தைலத்தை பூசி நாம் வந்திருக்கின்றோம், முத்திரையிட இருக்கின்றோம். அதை பெற்றுக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. ஒரு வசனத்தை கொண்டு வந்து இந்த வருடம் முழுவதும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகின்ற பைபிள்லேயோ நாம் பார்க்கின்ற இடங்களில் வைத்து அந்த வார்த்தையை மீண்டும் நாம் பயன்படுத்தி அந்த ஆசிரியரை பெற்றுக்கொள்ளவும், மற்றும் ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் கொஞ்சம் தான் இருக்குது, அது கதவுகளையோ வீடுகளுக்கு உள்ளே பார்க்கின்ற இடங்களிலே இதை ஒட்டி அந்த இறை வார்த்தை இருக்கின்ற இந்த வசனத்தையும் பயன்படுத்தும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குடும்பத்திற்கு ஒன்று என்று சொல்லி உங்களுக்காக ஒரு கேலண்டர் வச்சிருக்கிறோம், சின்ன கேலண்டர். அதையும் நீங்கள் பெற்று உங்கள் வீடுகளிலே பயன்படுத்தலாம். அதில் எங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் இருக்கிறது. உங்களுக்கு இறை உதவி, ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது தினமும் இறை வார்த்தை அனுப்பி கொண்டு இருக்கின்றோம். இறை வார்த்தை பல 6 மொழிகளிலே தினமும் ஒரு நம்முடைய திருப்பலியில் உள்ள ஒரு வசனங்களிலிருந்து ஒரு வார்த்தையானது அனுப்பப்படும் 6 மொழிகளிலே. ஆக உங்களுக்கு தேவை இருந்தால் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினீர்கள் என்றால் உங்களுக்கு தொடர்ந்து அந்த இறை வார்த்தையும் அனுப்பப்படும். அதோடு சேர்ந்து நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் நாங்கள் உடனுக்குடனே IHS மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் என்ற சேனலில் அதை போட்டுட்ருக்கிறோம். அதையும் நீங்கள் பார்த்து இறை ஆசிரை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தியானத்தில் அருட்தந்தை அவர்கள் கூறியது போல இது இந்த இடைப்பட்ட காலத்திலே தொடர்பு கொண்டு ஃபாதர் கேட்டதன் காரணத்தினால் உங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டு ஆண்டவரை போற்றி புகழ, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க, இந்த ஆராதனையில் பங்கெடுக்க ஆண்டவர் எங்களுக்கும் உங்களோடு இணைந்து செயல்பட இந்த தகுதியை, இந்த நேரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம். அந்த நேரத்தில் நாங்கள் வருவதற்கு மூல காரணமாக இருந்த நம்முடைய அருட்தந்தை, பங்கு தந்தை ஃபாதர் நெப்போலியன் அவர்களுக்கு எங்களுடைய மினிஸ்ட்ரியின் சார்பாய் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களோடு கூட இருந்து உதவி செய்கின்ற நம்முடைய உதவி பங்கு தந்தை அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டு அனைத்தையும் ஆயத்தப்படுத்திய அருட் சகோதரிகள் அவர்களுக்கும் அனைத்து காரியங்களும் எடுத்து வைத்து பூசை மற்றும் எல்லாவற்றிற்கும் உதவி செய்கின்றவர்களையும் மற்றும் சிறுவர்கள் அனைவரையும், இளைஞர்கள் மற்றும் இங்கே பணி செய்தவர்கள், டெய்லி வந்து இந்த இடங்களை சுத்திகரிக்கின்ற, தண்ணீர் போட்டு தூத்து க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுகின்ற ஒவ்வொரு சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபாதர் சொன்னது போல காய்கறி எல்லாம் மதியத்திலிருந்தே வெட்டி ரெடி பண்ணி இவ்வளோ பேருக்கு நல்ல ஒரு உணவை கொடுத்து அனைவரும் சேர்ந்து சாப்பிடக்கூடிய
அந்த நல்ல உள்ளம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இதை பெற்று அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஃபாதரை தான் சொன்னாங்க, மாதம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் உணவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது, பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஆசிரியர் ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்னும் தொடர்ந்து அதில் வளர வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த 3 நாட்களும் எங்களுக்கு நல்ல உணவை கொடுத்து, அம்மா அவர்களும் வரக்கூடிய அந்த டீ மற்றும் அனைத்தையும் கொடுத்து எங்களை நல்லபடியாய் பார்த்து கொண்டு, மற்றும் வீடுகள் சந்திப்பதற்கு எங்களோடு கூட இருந்த உதவி பங்கு தந்தை மற்றும் அன்பிய தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே. மற்றும் நம்மளோடு இருந்து உதவி செய்த செயின்ட் மைக்கேல் பிரதர்ஸ் அவர்கள் இருவருக்கும், அருட் சகோதரர் அவர்களுக்கும் எங்களுடைய மிகுந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே. அன்பானவர்களே, உணவு இன்றைக்கு சாம்பார் சாதம் அது மாதிரி கோட்டலாக இருக்குது. பரிமாறுவதற்கு அன்பியத்தில் உள்ள முக்கியமானவங்க தான் பரிமாறுறதுக்கு வருமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் முழங்கால் படியிடுவோம், ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். நீத்தின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்தி செய்யும் புரிவோம். அனைவரும் கரங்களை உயர்த்தி வாழ்க
வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. ஹalleluya.